Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அருமையான இனிமையான அழகான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து வரை தற்கொலை செய்திகள், அந்த காலத்துல ஆரம்பிச்ச இந்த டவுரி சிஸ்டம் இன்ன வரைக்கும் அதே வரதட்சணை கொடுமை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கடன் தொல்லை, ஏதாவது ஏமாற்றம் இல்லை அவமானம், ஹராஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு தற்கொலை மட்டும்தானா? அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாதப்ப புருஷன் செத்துட்டான், நீயும் நெருப்புல உடன்கட்டை ஏறிடு அப்படின்னு பொண்ணு நெருப்புல தள்ளி சாவடிச்சாங்க. இந்த காலத்துல என்னன்னா படிச்ச பிள்ளைங்க, அவ்வளோ பட்டம் வாங்கி படிப்பெல்லாம் முடிச்ச பிள்ளைங்க புருஷன் உயிரோட இருந்து சாவடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தானாவே சாவை தேடி போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? என்ன மாறி இருக்கு உலகத்துல? படிச்சு பட்டம் வாங்கி என்ன மாற்றம் வந்திருக்குது? என்ன சிஸ்டம் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? என்னதான் நடக்குது? எப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்? நாம எப்போ ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறோம்? என்ன நம்மளுடைய வாழ்க்கையில மாறப்போகுது? அந்த காலத்துல சாவித்ரி பாய், சரோஜினி நாயுடு, ராஜாராம் மோகன் ராய், கமலாதேவி, துர்காபாயின்னு எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையை பணைய வச்சு சத்திய ஒழிச்சு எத்தனையோ பெண்ணுடைய உரிமைகளுக்காக, பெண் விடுதலைக்காக அவங்க கடைசி வரைக்கும் போராடிட்டே இருந்து எவ்வளவோ அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. எல்லாத்துக்கும் இப்ப என்ன பிரயோஜனம்? அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் ஒரே மாதிரி விஷயம் வேற வேற ரூபத்துல அதே கண்டினியூ ஆயிட்டு இருக்குதுன்னா எப்ப இதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது? ஆண்கள் எல்லாருமே தயவு செஞ்சு கவனிங்க. அண்ணனுங்க, தம்பிங்க, அப்பாங்க, தாத்தாங்க எல்லாருமே தயவு செஞ்சு கவனிங்க. ரொம்ப விசேஷமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, இன்னும் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க, பசங்களா இருந்தாலும் சரி, இது உங்களுக்காக தான். இந்த நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கிற பிள்ளைங்க, பசங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்க தயவு செஞ்சு பார்க்க தேவையில்லை. இது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்காக, பசங்களுக்காகவும் சேர்த்துதான். பொண்ணுங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்கிறது கிடையாது. முதல்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பொண்ணு எதுக்காக பயப்படுறா அப்படிங்கிறத பொதுவாக ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய பெண்கள் கிட்ட ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்கள் எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, எங்க என்ன கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு நினைச்சுதான் பெண்கள் அதிகமாக பயப்படுறாங்களாம். இதே ஒரு ஆணாக இருந்தா, எங்க என்னால என்னுடைய கெப்பாசிட்டி, என்னோட எபிலிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாதோ, நான் தோத்துருவனோ, என்னை பார்த்து ஏளனமா சிரிச்சிருவாங்களோ, என்னோட ஈகோ அடிபட்டுருமோன்ட்டு அந்த ஃபெயிலியருக்காக தான் ஆண்கள் அதிகமாக பயப்படுறாங்களாம். ஆக இந்த சொசைட்டி இது வரைக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிஸ்டம், இது வரைக்கும் உலகத்தில் இத்தனை காலமாக படிப்பு, பட்டம், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து பல சேஞ்சஸ், சிவிலைசேஷன், மாடர்னைசேஷன் வந்தாலும் கூட இப்போதைக்கு இந்த உலகம் பெண்களுடைய ஜீன்ஸ்ல ஜெனட்டிக்கலி மரபு அணுக்கள் வழியாகவே பெண்களுக்குள்ள பதிச்சது என்னன்னா, ஒரு ஆண் எங்க என்ன கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு தான் ஒரு பெண் வந்து அதிகமாக பயப்படுறாளாம். ஆண்களுக்குள்ள பெண்கள் எத்தனையோ முன்னேற்றங்கள் எல்லாம் வந்த அப்புறமேல பெண்கள் கொண்டு வந்தது, பெண்கள் மட்டும் இல்லை சமுதாயம் எல்லாமே கொண்டு வந்திருக்கிற பயம் என்னன்னா, எங்க என்னால என்ன ப்ரூவ் பண்ண முடியாதோ, நான் தோத்துருவேனோ, என்னால சாதிக்க முடியாதோன்னு ஃபெயிலியரை நினைச்சு ஒரு பையன் பயப்படுறானா. இந்த விஷயத்தை நாம் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த டவுரி பிரச்சனையிலிருந்து ஆரம்பிப்போம். ஆண்கள் அதிகமாக உங்களுடைய ஹார்ட்டை யூஸ் பண்ணுங்க, பெண்கள் உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணுங்க. நம்ம நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. சயின்டிபிக்கலாகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அந்த காலத்துல வந்துட்டு கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்தது? ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா எப்படி அப்ரோச் பண்ணுவான்? எதை வச்சு ஒரு பையனை செலக்ட் பண்ணுவாங்க? ஒரு பையன், ஒரு ஆணுடைய கடமை அந்த பெண்ணுக்கு வேண்டிய, அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராவிடன்ஸ் இதை கொடுக்கணும். அதுக்கு அந்த ஆணினுடைய வலிமையை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல அந்த பொண்ணை வச்சு அவனால பாதுகாத்து பராமரிக்க முடியுமா, அந்த குடும்பத்தை அவனால நல்லா கொண்டு போக முடியுமான்னு ஆணுடைய வலிமையை, அவனுடைய எபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்துட்டு அந்த காலத்துல இருந்தே தொடர்ந்து அந்த வழக்கம் இருந்தது. விவிலியத்திலயும் நாம பாக்குறோம். ஜேக்கப் வந்து ரேச்சலை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு அவனுடைய உறவினரான அந்த பெண்ணை தேடி போறப்ப, ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 7 வருஷம் அந்த மாமனார் அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு. நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அந்த கால்நடைகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், தோட்டம் துறவுன்னு அவ்வளோ ஹெவி லேபர் 7 வருஷமா ரொம்ப பாடுபட்டு வழிச்சு கடைசியில் ஒரு ஏமாற்றம். முதல்ல அக்கா இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு லேயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு 7 வருஷம் நீ ஒர்க் பண்ணிட்டு அடுத்து ரேச்சலை நீ கல்யாணம் பண்ணிக்கோணும். அந்த அளவுக்கு ரேச்சலை ஜேக்கப் லவ் பண்ணாரு. 7 வருஷம் கஷ்டப்பட்டது பத்தாம இன்னொரு 7 வருஷம் மறுபடி அதே அளவுக்கு பாடுபட்டு அந்த அளவுக்கு நல்ல ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வந்து தன்னுடைய எபிலிட்டியை காமிச்சு ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.
அப்போ மட்டும் இல்லை, இன்ன வரைக்கும் கூட நிறைய ட்ரைப்ஸில் நிறைய ஊர்களில் கூட வந்துட்டு இந்த வழக்கம் அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஆண் வந்து அந்த பெண்ணை நான் பராமரிக்கிறதுக்கும் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நிறைய அவனுடைய எபிலிட்டியை காமிச்சு அவனுடைய சொத்தை கொடுத்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சு அவங்க குடும்பமாக வாழுறது, குடும்பத்தை ஆரம்பிக்கிறது, திருமணத்துக்குள்ளே போகிறது, இப்படி தான் வந்துட்டு அந்த வழக்கம் இன்னும் கூட இருக்குது நிறைய இடங்கள்ல. இப்போ இந்த டவுரி டிமாண்ட் வரதட்சணை கொடுமை போக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய எக்ஸ்பெக்டேஷன் பொதுவாக ஜென்ரலி ஒரு பையன்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் கேட்கும்போது மோஸ்ட்லி பசங்க வந்துட்டு ஸ்லிம்மாக ஃபேராக வேணும், இதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சரி, பசங்க இந்த காலத்தில் அப்படி இருக்காங்க. சரி, சர்ச்சில் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, வேண்டிக்கோங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கோம், பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கரெக்டாக அமைய மாட்டேங்குது. அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குதுமா அப்படின்னு கேட்டால், நல்லா ஸ்லிம்மாக ஃபேராக வேணுமா அந்த பொண்ணு, அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதே அந்த அம்மா பார்த்தா அவங்க ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி இருப்பாங்களே, அவங்கள மாதிரி இருப்பாங்க. ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி எனக்கு சின்ன வயசில் அவங்கள ரொம்ப பிடிக்கும். இன்னும் கூட ஒரு நல்ல அழகான ஒரு லட்சணமான முகம், அட்மைரபிளா இருக்கும் அவங்களோட ஃபேஸ். கலர் வந்துட்டு நார்மலான நம்ம இந்தியன் தமிழ் கலர் தான் அவங்களதும். அந்த அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. சொல்லப்போனால் வடிவுக்கரசி அம்மா விட அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள கல்யாணம் பண்ணி ஏற்றுக்கலையா, பையன் கொஞ்சம் கலர் ஆயிட்டான், அதுக்குன்ட்டு பையனுக்கு ஸ்லிம்மாக ஃபேராக வேணுமா, அப்போ இவங்க தானே சொல்லணும் வர மருமகளும் நேண்டா நான்லாம் கருப்பா இல்லையா, உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலையான்னு. அப்போ பசங்களும் வந்து தாய்மார்களும் அதை என்கரேஜ் பண்றீங்க. அப்போ அம்மாங்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு, ஸ்லிம்மா ஃபேரா இருக்க பொண்ணு தான் வேணும்னு. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பொண்ணுங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலியும் நல்லா வெல் செட்டில்டா இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், பார்க்க அப்படியே பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கணும், அப்படியே தாரா நடந்து வந்தா எல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கும் நிறைய ஒரு வரையறைக்கு மீறிய ஒரு எதிர்பார்ப்பு, பேராசை, இப்படியெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது தான். அதையும் நம்ம ஒத்துக்க தான் வேணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் என் அம்மா அப்பா எனக்கு தெரியாம இந்த டீட்டெயில்ஸ் மேட்ரிமோனியில போட்டு விட்டுட்டாங்க. அப்போ திடீர்னு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க நான் ஒர்க் பண்ற இடத்துக்கு. எந்த சர்ச்ன்ட்டு போட்டனால நேராக வசதியாக இருந்தது. பிரீத்தின்றவங்க எங்கே இருக்காங்க, இங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே முன்னாடி வந்து நிற்கிறாங்க பிரீத்தி எங்கன்ட்டு. யார் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா சொல்கிறாங்க, இப்படி மேட்ரிமோனியில் பார்த்தோம், அதான் விசாரிச்சு போகலான்னு வந்தோம் அப்படின்னு. அதுவே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அம்மா அப்பாவும் எனக்கு எதுவுமே சொல்லல, ஆல்ரெடி எனக்கு கேட்காம விருப்பம் இல்லாமல் மேட்ரிமோனியில் போட்டதே வந்துட்டு எனக்கு அதுக்கே அம்மா அப்பாட்ட ஆர்கியூமெண்ட் போயிட்டு தான் இருந்தது. அப்படி வந்துட்டு என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, என்ன படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் சரி கேட்பாங்க. ஓகே, அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ சம்பளம் வருது, எவ்வளோ பென்ஷன் வாங்குவாங்க, எவ்வளோ உங்களுக்கு சொத்து இருக்குது, தோட்டம் துறவெல்லாம் வச்சுருக்கீங்களா, ஏதாவது தோப்பு இருக்குதா, லேண்டில் ஏதாவது வாங்கி போட்டிருக்காங்களா, அப்போ ஃபேமிலிக்கு என்னெல்லாம் இன்கம் வருது அப்படின்னு எதோ நைனு கேட்குறாங்க. எனக்கு இருந்த மென்டாலிட்டியில் அவங்களோட அப்ரோச்சுக்கும் நான் ஃபுல்லாக நெகட்டிவாகவே தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா பேசினாலும் நெகட்டிவாக தான் சொல்கிற மாதிரி நான் இருந்தேன். எனக்கு விருப்பம் இல்லாமல் மேட்ரிமோனியில் போட்டு விட்டது ஒன்று. அவங்க பேசுகிற விதம் அப்படி இருந்தது. நான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை, இருக்கிற ஒரு வீட்டுக்கு இன்னுமே அப்பா லோன் கட்டிட்டு இருக்காங்க, அப்பா சர்வீஸ் இருக்க வரைக்கும் லோன் கட்டிட்டு தான் இருப்பாங்க, என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. ஒர்க் பண்ணுற இல்லமான்னு கேட்டாங்க. இப்போதைக்கு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சா ஒர்க் பண்ணுவேன், கண்டினியூ பண்ணுற ஐடியா இல்லை, அந்த மாதிரி நெகட்டிவாகவே சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் சரிமான்னு போயிட்டாங்க. நானும் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன இப்படி வந்து பேசுகிறாங்க, எதுக்கு நீங்கள் போட்டு விட்டீங்க, இப்படியா வந்து கேட்பாங்கன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியல இப்படி ஒருத்தர் வந்ததே. அம்மா அப்பாவுக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா அப்பா நல்லா கேட்டு விட்டாங்க. என்னங்க நினச்சிருக்கு, நீங்கள் எங்ககிட்ட தானே பேசணும், ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட தானே பேசணும், அது எப்படி நீங்கள் நேராக பொண்ணை தேடி போவீங்க, பொண்ணுக்கிட்ட என்னென்னலாம் கேட்குறதுன்ட்டு ஒரு விவசாயம் இல்லையான்ட்டு அம்மா அப்பாவும் நல்லா கேட்டு விட்டுட்டாங்க. இருந்தாலும் என்ன பிரயோஜனம், இப்போது அரேஞ்ச் மேரேஜ்லாம் இன்னும் நல்லா பேரம் பேசுறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சுல. இப்படி தானே இருக்குது சிஸ்டம். இத்தனைக்கும் அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, பிள்ளையை செட்டில் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ என்ன மென்டாலிட்டியோட ஒரு பையன் இருக்கானா, ஒரு மருமக வரானா, அவளை வச்சு செட்டில் ஆகிடலாங்கிற ஆட்டிடியூட்லேயே தான் இருக்காங்க நிறைய பேர். இன்னும் பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண் பிள்ளையை பெற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைக்கு இவ்வளோ டிமாண்ட்ஸ் வச்சு அந்த பிள்ளையை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அவ படித்த பிள்ளையை நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் சரி, நல்ல எஜுகேட்டட் அண்ட் ஒர்க் பண்ணுற பிள்ளை, ஏர்ன் பண்ணுற பிள்ளை, இதையெல்லாம் தாண்டி இன்னும் எதிர்பார்க்குறாங்கும் போது அந்த இடத்துல போய் உங்கள் பிள்ளை உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பாளா அப்படிங்கிறதையும் பேரண்ட்ஸ் யோசிக்கணும் தான். இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிள்ளையை நாம விற்கிறது கிடையாது, we are not selling our daughters. அதனால இவ்வளோ வேணா பேசி நம்ம பிள்ளைய ஒரு வீட்டில் ஏற்றுக்கிறவங்க அந்த பிள்ளைய சந்தோஷமா வச்சுப்பாங்களாங்கிறதையும் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்க வேண்டி இருக்கு.
நம்ம இந்தியன் சிஸ்டம்ல நம்ம கல்ச்சர்ல இன்னும் வரைக்கும் ரொம்ப பொதுவாக நாம கேட்கறது பேரண்ட்ஸோட வாயாலையும் சரி, இல்ல ஈவன் இன்னும் கூட நான் குருக்கள் ரிலிஜியஸ் அப்படி அவங்க வாயில இருந்து கூட கேட்டிருக்கேன். சில பொண்ணுங்க விஷயம் எல்லாம் பேசணும், பேரண்ட்ஸ் வந்து பேசும்போது பொண்ணை கட்டி கொடுக்குற வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பாரம் தான் அப்படின்னு. அது எப்படி ஒரு பிள்ளை பிறந்த வீட்டுக்கே பாரம் ஆயிடுவா? இந்த ஒரு மேரேஜ் விஷயத்துலயும் சரி, அந்த பிள்ளையோட ஹையர் எஜுகேஷன், என்ன ஜாபுக்கு போகணும், மேரேஜ், பிரெக்னன்சி, இந்த எல்லா விஷயங்கள்லையுமே ஏதாவது ஒரு விதத்துல அந்த பொண்ணு மேல ஒரு ப்ரெஷர் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தேவோ இல்ல கல்யாணம் பண்ணி போற இடத்துல இருந்தும் அந்த பொண்ணுக்கு இந்த மேரேஜ் பிரெக்னன்சிங்கிற விஷயத்துல இந்தியன் கேர்ள்ஸுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சிஸ்டமும் நம்ம கண்டிப்பா மாற்ற வேண்டியதான் இருக்கு. ஒரு பிள்ளை அது எப்படி பேரண்ட்ஸுக்கு பாரமாவா? அந்த ஒரு ஆடியோல எல்லாம் கேட்டது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலப்பான்னு ஒரு பிள்ளை சொல்றா. அந்த பிள்ளை நீ புருஷனை விட்டுட்டு வந்தனா எங்களுக்கு பாரம் ஆயிடுவேன்னு கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு அது மைண்ட்ல வச்சது யாரு? அந்த பிள்ளைகிட்ட நீ உன் பேரண்ட்ஸுக்கு பேர்டன் ஆயிடுவேன்ற அந்த வார்த்தையை அந்த பிள்ளைக்கு மனசுல பதிச்சது யாரு? அந்த 4 பேர் தானே. பொதுவாக இந்த சிஸ்டம், இந்த சொசைட்டியை நம்பி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவ இப்படிப்பட்ட படிப்பு தான் படிக்கணும், இந்த மாதிரி வேலைக்கு தான் போகணும், டக்குன்னு உடனே கன்சீவ் ஆயிடணும், குழந்தை பெற்றுக்கணும், இத்தனை குழந்தைங்களை பெற்றுக்கணுங்கிறது, இது எல்லாமே இந்த ஒரு திணிப்பு அந்த பிள்ளை மேல வர்றது எல்லாமே அந்த 4 பேருக்காக தான். கடைசியில் அந்த 4 பேர் யோசிச்சு எத்தனையோ குடும்பங்கள்ல அந்த பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நாம யோசிக்காம போயிடுறோம். இதுவும் இந்த நம்ம இந்தியன் சிஸ்டம்ல மாற வேண்டிய விஷயம் தான். பெற்றோர்கள் பிள்ளை கூட பொண்ணுங்களும் கூட இது புரிஞ்சுக்கணும். எப்பயுமே உங்க எப்பயுமே பொண்ணுங்களுக்கு நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அந்த இடமே எனக்கு பாரமாயிடும், இல்லை அவங்க மேல ஒரு திணிப்பை கொண்டு வராங்கும் போது உன்னோட இடமே உனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிம்மதி இல்லாத இடமாக அமையும் போது உன்னுடைய வாழ்க்கையை அதை அஃபெக்ட் பண்ணும்போது உனக்குரிய வேல்யூ அங்கே இல்லாதப்ப நீ ஏதாவது ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுத்து யூ ஹாவ் டு மூவ் ஆன். அதுக்காக தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம். ஒரு லைஃப்ல கிரைசிஸ் சிச்சுவேஷன் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கல்வி அறிவு நமக்கு கொடுக்க வேண்டியது. வெறும் படிச்சு சம்பாரிச்சு வேலைக்கு போறதுக்காக மட்டுங்கிறது படிப்பு கிடையாது. லைஃபை எப்படி இன்னும் பெட்டரா லீட் பண்ணலாம், இன்னும் எப்படி இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெட்டரான பர்சனாக நாம உருவாக்கிக்கலாம், அதுக்காகவும் சேர்த்துதான் இந்த எஜுகேஷன் நமக்கு கொடுக்கப்படுது. பிள்ளைங்களும் போல்டா இருக்கணும். உங்களுடைய வேல்யூக்காக, உங்களுடைய செல்ஃப் வேல்யூவை நீங்களும் உணர்ந்திருக்கணும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைய, ரொம்ப இன்னசென்ட்டான பிள்ளை. என்னோட ரூம்மேட்டு, ஒரு 3-4 வருஷம் நாங்கள் ரூம்மேட்ஸாகவே இருந்திருப்போம். அவ லவ் பண்ண அதர் ஸ்டேட் பையன், 2 பேரும் வேற வேற ஸ்டேட்ஸுங்கிறதுக்காக அந்த பிள்ளையோட வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. ரொம்ப பொறுமையா இருந்து ரொம்ப சாஃப்டான பிள்ளை. அவ கஷ்டப்பட்டு இடையில எனக்கு பேசுவேன், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, எங்க வீட்டுல என்ன சேர் எடுத்தே அடிச்சுட்டாங்க எங்க அம்மா அப்படின்ட்டு அவ சொல்லும்போது என்னால அதை தாங்கவே முடியல. அந்த பிள்ளைய போட்டு சேர் எடுத்து போய் அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ ஒரு ஸ்டேஜ் நானே சொல்லிட்டேன், எப்போ உன்னோட அம்மா அப்பாவே உன்னை காயப்படுத்தி, நீ காயப்பட்டாலும் பரவாயில்ல, நீ இவ்வளவு சாப்பிடாம இப்படி அழுதுருந்து ஹவுஸ் அரெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அந்த பிள்ளை, இவ்வளோ நீ கஷ்டப்படுற அளவுக்கு உன் வீடு இருக்குதுன்னா நானே என் வாயால சொல்லிட்டேன், பையன் ரெடியா இருக்கானா நீ வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்ட்டு. அவளுக்கே ஷாக்கு, பிரீத்தமா நீயா சொல்ற பிரீத்தமா அப்படின்ட்டு. நான் தான் சொல்றேன், உன்னோட உடம்புக்கு உன்னுடைய உணர்வுகளுக்கு வேல்யூ இல்லாதப்ப நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உன் வாழ்க்கையை தேடிப்போ அப்படின்ட்டு நான் அவகிட்ட சொன்னது. கொஞ்சம் மாசம் கழிச்சு திடீர்னு அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஒரே அழுக. நான் அன்னைக்கு தான் காலையில மாஸ் முடிஞ்சு ஹாஸ்டல் நோக்கி போயிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி ஒரு அழுக. அப்புறமேட்டு அம்மா என்னாச்சு, ஒரு பதட்டம் இருக்குல்ல, இப்படி ஒரு சுச்சுவேஷன், ஃப்ரெண்டு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கா, இவ்வளோ டார்ச்சர் வேற. அவங்க அழும்போது எனக்கு புரியல. எடுத்ததுமே அவ போயிட்டாமா அப்படின்னு என் ஃப்ரெண்டு பேரை சொல்லிட்டு போயிட்டாமா அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது, என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா அவ நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாமா போது எனக்கு இன்னும் பயமா இருந்தது. என்னம்மா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொன்னப்பமேல்ட்டு அதை எங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடிட்டாமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க அவ்வளோ அழுதுட்டே தான் சொன்னாங்க. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்பாடா என் ஃப்ரெண்டு தப்பிச்சு ஓடிட்டாலா, போய் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். எனக்கு அதோட போது நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டும் கால் பண்ணி 1-2 நாள்ல இல்லை அதே நாள்ல எனக்கு பேசினான், நல்லா தானே இருக்க, ஏதோ உனக்கு கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு. எனக்கு இங்கே பயங்கர வரவேற்பு, என்னை அப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. பந்தோபஸ்தா என்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு போய் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு. அப்போ இருந்து இப்போ ஒரு 7 வருஷம் இருக்கும். அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பையன் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் அவளை.
அவங்க அப்போ இருந்து எனக்கு தெரியும் ஒரு பெஸ்ட் பேர், ஒரு லவ்லி கப்பலாக இருக்காங்க இன்னும் கூட. அந்த பிள்ளையோட மாமியார் அந்த பிள்ளையை தங்கத்தட்டில் வச்சு தாங்குற அளவுக்கு அப்படி பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு இருக்கும்போது இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு பட்டது. பிள்ளைங்க அதுக்குன்ட்டு நான் எல்லாருமே வீட்டை விட்டு ஓடிப்போங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. இந்த சுச்சுவேஷனுக்காக மட்டும் கிடையாது, உன்னுடைய வீட்டுக்கே நீ பாரம் ஆயிடுவேங்கிற ஒரு நிலைமை உனக்கு தோணுது, இந்த உலகத்துல யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்கிற ஒரு நிலைமை உனக்கு வருது, உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய வேதனைகளுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் அங்க வேல்யூ இல்லாதப்ப உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்காகவும் உன்னுடைய செல்ஃப் வேல்யூக்காகவும் நீ அடுத்த ஸ்டெப் ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். இந்த லைஃப்ங்கிறது ஒரு சேலஞ்ச் தான், லைஃப் ஈஸி கிடையாது. இந்த சொசைட்டியும் சரி இந்த உலகமும் சரி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சமுதாயமாக இன்னுமே அமையல தான். எல்லாருமே போராடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளா லக்ஸரியா இருக்காங்க, ஒரு சிலர் எத்தனையோ பேரும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உனக்கு அப்படி ஒரு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனை தேடி நீ போல்டான ஒரு கரேஜியஸ் டெசிஷன் மேக்கிங் அந்த இடத்துல பண்ணி தான் ஆகணும். தங்கச்சிமா இல்லை அக்காவா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வேல்யூ இல்லைங்கும் போது அடுத்து நீங்கள் மூவ் ஆன் ஆக வேண்டியது உங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லித்தரனாலும் சரி, படித்தவங்கனாலும் சரி, படிக்காதவங்கனாலும் சரி, இந்த விஷயத்துல நமக்கு அந்த ஒரு தெளிவு கண்டிப்பா தேவைப்படுது. நீ எப்படி வாழணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்படிதான் வாழணும், இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு திணிப்பு உன் மேல வருது. உன்னுடைய உணர்வுகளுக்கு அங்க மதிப்பில்லை, அது உனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நல்ல பாசிட்டிவாக இல்லாத உனக்கு ஆபத்தான இல்லை உனக்கு ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள உனக்கு கொண்டு போதுங்கும் போது அந்த இடத்துல நீ கண்டிப்பா ஒரு போல்டான டெசிஷன் எடுத்தாகணும். அதுக்கான உரிமை உனக்கு இருக்குது. இது உன்னுடைய வாழ்க்கை, வாழ்றது உன்னுடைய உரிமை. மற்றவங்களுக்காக அந்த 4 பேருக்காக அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க முன்னாடி என் மானம் போயிடும் அப்படின்ட்டு நினைக்கிறது அங்க தேவையே கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளர். இந்த உலகத்துல நம்மளை ஏத்துக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாமே நம்முடைய மக்கள் தான், எல்லாமே நம்முடைய ஒரு இடத்துல நம்ம அசிங்கப்படும் ஏதாவது பேசுவோங்கிறதுக்காக நம்ம அங்கேயே இருந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை அழிச்சுக்கணுங்கிறது கிடையாது. பெரிய உலகம் இது, எத்தனையோ பேர் ரொம்ப அருமையான மக்கள் இருக்காங்க, ஒரு அழகான உலகம், ஒரு அழகான வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்குது. அந்த வாழ்க்கையை நாம அமைச்சுக்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. எல்லாருக்குமே அப்படியே ஸ்மூத்தாவே ஜேர்னி போயிட்டு இருக்குங்கிறது சொல்ல முடியாது. இந்த அஷ்யூரிட்டி யாருக்குமே கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கான டெசிஷனை நம்ம தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுத்தாகணும். பேரண்ட்ஸும் அதுக்கான சப்போர்ட்டை பிள்ளைங்க கொடுத்தாகணும். எஜுகேஷன் சிஸ்டம்ல எப்போ இதெல்லாம் கொண்டு வர போறாங்கிறது தெரியாது. பிள்ளைங்க வளர்த்து கொண்டு போகும்போது இருந்தே பேரண்ட்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த பிள்ளைங்க கொடுத்தாகணும். உன்னுடைய வாழ்க்கை நீ தான் தீர்மானிக்கணும், அந்த ஃப்ரீடம் உனக்கு இருக்கு, உனக்காக நீ வாழ, உன்னுடைய ரைட்ஸ்க்காக நீ இல்லை, உன்னுடைய வேல்யூக்காக ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் வேல்யூஸுங்கிற அந்த பாசிட்டிவ் ஒரு புஷ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஃபேமிலி கிட்ட இருந்துமே கிடைக்கணும். எப்பயுமே குடும்பத்தில் ஒருத்தர் விழுறாங்கும் போது யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்கணும். அதுக்காக தான் குடும்பங்கிறது. எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல துவண்டு விழலாம், ஒருவேளை ஃபேமிலியை கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லாமல் இருக்கலாம். கடவுள் யாராவது ஒருத்தருக்கும் அனுப்புவார். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருந்தாகணும். எல்லாருக்குமே உலகத்தை நம்ம கஷ்டப்படும் போது நமக்குன்ட்டு யாராவது ஒருத்தர் கடவுள் அனுப்புவார். யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும். நமக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்கு. ஒருத்தர் தனியா இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம தடுமாறுறாங்க, இல்லை எதுலயோ ஸ்டக் ஆகி மாட்டிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க லைஃப்ல டவுன் ஆகிட்டே போறாங்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்கு. அவங்க நம்ம தனியா விடுறதும் தப்பு, அவங்க எப்படியோ போட்டும் நம்ம கண்டுக்காம விடுறதும் தப்பு. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒருத்தர் குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலயும் சரி நம்முடைய பார்வையில இல்லை நம்முடைய கேர்ல இருக்கவங்க ஒருத்தர் துவண்டு விழும்போது குடும்பமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் தாங்கி பிடிக்கிற கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. யாருமே யாருக்கும் பேர்டன் ஆக மாட்டோம். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஆறுதலாக இருக்கிறதுக்காக தான் இந்த மனித பிணைப்புங்கிறது, இந்த பாண்டிங், இந்த ஃபெலோஷிப் எல்லாமே அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக வாழுது. இனம் இனத்தை சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் எல்லாம் ஒரு சோஷியல் பீயிங்ஸ், வேற சோஷியல் பீயிங்ஸ். நம்ம எல்லாரோட சேர்ந்து இருந்து தான் ஒருத்தரோட ஒருத்தர் நாம ஒத்து வாழ்ந்து தான் ஆகணும். அதே போல ஒரு சுச்சுவேஷன் பிடிக்கலான்னு டக்குன்னு நான் மூவ் ஆன் ஆகிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போறதும் வாழ்க்கை கிடையாது. நிறைய விஷயங்கள் ஒரு ஃபேமிலிங்கும் போது இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புங்கும் போது ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு.
அந்த இல்லை வேர்ஸ்ட் சுச்சுவேஷன், அந்த எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படின்னு போகிறப்ப இதுக்கு மேலே முடியாது, இதை விட நிலைமை இன்னும் மோசமாகி போயிடும், அந்த வாழறதுக்கான வழி இல்லை, ஒருத்தரோட நிலைமை இன்னும் ரொம்ப கேடாயிட்டே போகுதுங்கிற நிலைமையில வேணா தேர் இஸ் ஆல்வேஸ் எ வே அவுட். திருச்சபையிலையும் ஒரு சில விளக்கை வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க தான். இறைவார்த்தை நம்ம கொடுக்கறது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும், அதுதான் இறைவார்த்தை நமக்கு கொடுக்குது. ஆனாலும் அந்த சுச்சுவேஷனுக்காக தேர் இஸ் ஆல்வேஸ் எ வே அவுட். ஒருத்தர் மாட்டிட்டு இருக்காங்க, ஒடுக்கப்பட்டவருக்காக விடுதலையையும் கொடுக்கறதும் நம்ம ஒவ்வொருத்தருக்கான கடமை இருக்குது. அவங்கள அந்த பாண்ட்ல இருந்து நம்ம விடுவிக்கிறது. அதையும் வந்து திருச்சபை இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறதுக்காக சில விலக்குகளை கொடுத்து சில எக்ஸெப்ஷன்ஸை சில கேசஸ்ல அந்த மன முறிவுங்கிறத திருச்சபை அனுமதிக்கலினாலும் கூட இப்போதைக்கு அந்த திருமணம் அல்ல அப்படின்னு நல்லிஃபை பண்ணி இது சாக்ரமெண்ட் அல்ல அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரீடமை கொடுத்து ஒருத்தரை ஃப்ரீ பண்ணி விட்டுறாங்க அந்த அப்ரெஷன்ல இருக்கவங்கள. இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதே போல மறுமணம் செய்யறது தப்புன்னு தான் இறைவார்த்தை நமக்கு சொல்லுறது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் நம்ம கத்தோலிக்க விசுவாசத்துலயும் கிறிஸ்டியன் ஃபேத்லயும் இருக்குது. நம்ம தமிழ் கல்ச்சர்லயும் ஒருத்தனுக்கு ஒருத்தி இதே தான் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்குது. அந்த பிள்ளை வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? அந்த காலத்துல நிறைய அக்கா தங்கச்சிங்க இல்ல அண்ணனுங்க அந்த மாதிரி நிறைய பேர் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. ஒரு பிள்ளை ஒரு இடத்துல வந்துட்டு தனியாயிட்டா, இல்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தருடைய பராமரிப்புல இருப்பா, இல்ல அந்த ஹஸ்பண்டோட வீட்டுல அண்ணன் தம்பிங்க அப்படி யாராவது இருக்கும்போது அவங்களுக்கே கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி அந்த பிள்ளை தனியாயிடக்கூடாது, அடுத்து அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அந்த பிள்ளை இன்னும் லைஃப்ல ப்ரொசீட் பண்ணணுங்கிறதுக்காக திருச்சபையில இல்லை அந்த பையனுடைய வாழ்க்கையில கூட அவன் லைஃப்ல மூவ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக சில எக்ஸெப்ஷன்ஸ்க்காக இந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில ஒரு கம்பேஷன் அப்படிங்கிறத முன் வச்சு திருச்சபையில சில விலக்கு கொடுத்து அடுத்த மறுமணம் அப்படிங்கிறதையும் திருச்சபை அனுமதிக்குது. அது காலத்தின் கட்டாயம்ங்கிறது போக ஒருத்தருடைய தேவை, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பரிவுள்ள திருச்சபை ஒரு தந்தைக்குரிய இல்ல அந்த அதிகாரத்துல இருக்கிற அந்த இடத்துல இருந்து திருச்சபை அந்த அதிகாரத்தை அந்த அனுமதியை கொடுக்குது. இப்படியெல்லாம் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஈஸியாக முடிச்சுக்கிட்டு போறதும் கிடையாது. லைஃப்பும் சரி, வாழ்க்கையை டக்குன்னு முடிச்சுக்கிற ஒரு உரிமையும் யாருக்கும் கிடையாது. எல்லாத்துக்கும் சூசைட் தான் சொல்யூஷனுங்கிறதும் கிடையாது. அதே போல திருமணமும் உடனே வந்துட்டு ஒரு பிரச்சனைங்கிறது டக்குன்னு டிவோர்ஸுங்கிறதும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. எக்ஸ்ட்ரீமிட்டி இல்லை எக்ஸெப்ஷன் அப்படின்ட்டு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. வேற வழி இல்லை, இதுக்கு மேல முடியாது, இன்னும் வேர்ஸ்டா போயிட்டு இருக்கு, இது ஏத்துக்கவே முடியாது, ஒருத்தருடைய உயிரோ இல்ல மாண்போ அவங்களுடைய எதிர்காலமோ ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் திருச்சபை இந்த விலக்கை கொடுக்கவே தவிர உயிரை பறித்து கொள்ற அனுமதி யாருக்குமே கிடையாது. சட்டப்படியும் தற்கொலை வந்து ஒரு குற்றம்தான். திருச்சபையிலையும் அந்த காலத்துல தற்கொலையையும் ஒரு சாவன பாவமாக தான் வச்சிருந்தாங்க. அதே போல சூசைட் பண்ணி இறக்குறவங்களும் திருச்சபைக்குள்ள அந்த உடலை வந்து அனுமதிக்கிறதோ இல்லை அந்த லாஸ்ட் ரைட்ஸ், ஃபியூனரல் மாஸ், அந்த சாவு பூசை எல்லாம் திருச்சபையில் அந்த காலத்தை அனுமதிக்கல. லேட்டா போக போக வந்து திருச்சபை அதை சாவான பாவத்துல இருந்து கொஞ்சம் ஒரு விலக்கு கொடுத்து இப்போ அதை எடுத்துட்டாங்க, அந்த பேனு அது ரிமூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் சில கேசஸ்ல எப்படி இருந்தாலும் இது ஆண்டவருடைய நீதிக்கு உட்பட்டது. அது அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க அதை தீர்மானிக்க வேண்டியது ஆண்டவர் தான். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைங்கிறத நாம கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும். அதே போல ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கும் போது அது அவங்களுக்கு தான் அந்த நிலைமை தெரியும். தலைவலி வயிற்றுவலி அவனுக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது போலதான் ஒருத்தர் என்ன நிலைமையில இருந்தாங்க, அவங்களுக்கு எது தாங்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இடத்துல இருந்து நாம பார்த்தாதான் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல நான் இருந்தது அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அவங்க கிடையாது. பிரீத்தியாவது அவளோட டிசிஷன்ஸ் எடுப்பா, இதை இன்னொரு பிள்ளை அவ்வளவுதான் அவளோட டிசிஷன்ஸ் எடுப்பா. அவ வளர்ந்து வந்த விதம், அவளுடைய சூழ்நிலை, அவளுடைய மனநிலை, அவளுடைய மனபலம், இதெல்லாம் அவளுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கிறது அவனால மட்டும்தான் அந்த ஃபேஸ் பண்ண முடியும். அவளுக்கு மட்டும்தான் அது புரியும். அவங்க இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. ஒருத்தருடைய மரணத்தையோ இல்லை சூசைட் பண்ணிக்கிட்டவங்களையோ சபிக்கிறதோ கரிச்சு கொட்டுறதோ அதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருடைய நீதியின்படி எவ்ரிபடி இஸ் ஜஸ்டிஃபைட் பிஃபோர் காட். அந்த அளவுக்கு ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அதே போல எல்லாருமே இறந்தவங்க தீர்ப்பிடக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நிச்சயமாக நம்ம யாருக்குமே நம்முடைய உயிரை எடுத்துக்கொள்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் ஒரு பர்பஸோட தான் படைச்சிருக்காரு. நீங்க இருந்து இதெல்லாம் நீங்க செஞ்சாகும், உன்னை வச்சு நான் இதெல்லாம் கொண்டு வர போறேன் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டம்.
அதுக்கு எதிராக நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நாம செய்ய முடியாது. அதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. நம்மளுடைய உயிரை நாம பறித்து கொள்ளும் போது ஆண்டவருடைய திட்டங்கள் அங்க தடைப்படுது. ஒருத்தர் வச்சு ஆண்டவர் சில பணிகளை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தா ஒரு சில துன்பங்களை அவங்க மேற்கொண்டு அதை கடந்து வந்த பின்னாடிதான் அவங்களால அடுத்த நிலைக்கு போக முடியும். இது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கலாம். அதை நம்ம பொறுமையாக ஏற்றுக்கொள்வதற்குரிய பக்குவம் நம்ம எல்லாருக்குமே வேணும். அதுக்கான அந்த ஒரு மனநிலையை, இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ற அந்த ஒரு பக்குவத்தை தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் கொடுக்க தவறுது, சொசைட்டியும் சரி ஃபேமிலியும் கொடுக்க தவறுது. இந்த லைஃப் வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ், சோஷியல் வேல்யூஸ், இது எல்லாமே நம்முடைய இப்போதைக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ல, சோஷியல் செட்டப்ல இதெல்லாம் மிஸ் ஆயிட்டு இருக்கிற விஷயங்கள். பெற்றோர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நம்முடைய பிள்ளைங்களை உலகம் தெரியாம வளர்க்கறது. வீட்டிலேயே வச்சு வளர்த்துட்டேன், படிப்பு குடும்பம் அப்படின்ட்டு பிள்ளைங்களை ரொம்ப இன்னசென்ட்டா வளர்க்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. பிள்ளைங்களுக்கு அவங்க அடுத்து வெளி உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது தெரியணும். வெளி உலகம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, என்னென்ன மாதிரி மென்டாலிட்டிஸ் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பிள்ளைங்க அவங்க வளர்ந்து வர வர அவங்க தெரிஞ்சுக்கணும். மேபி யூஜி வரைக்கும் இல்லை ஒரு 15 வயசு வரைக்கும் இல்லை யூஜி வரைக்குமே கூட நம்ம ஒரு கைடன்ஸ்ல வச்சு பிள்ளைங்களை கொண்டு போகலாம். என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு பிள்ளைங்களுக்கு தெரியாம தடுமாறுறப்ப பேரண்ட்ஸ் ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். அதுக்கு மேல பிள்ளைங்க அவங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி அவங்க மேற்படிப்புக்கு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறதா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறதா இருக்கட்டும், கோயட்ல கூட படிக்கட்டும். என் பிள்ளைங்க பாய்ஸ் ஸ்கூல்ல இல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல்லயே படிக்கணும், அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு நாம நினைக்கிறது தப்பு. எல்லார்கிட்டையுமே சில ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கு, யூனிக் டேலண்ட்ஸ்ங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்கு. அந்த ஒரு யூனிக் நேச்சர் கூட, நல்ல குணங்களும் நல்ல குணாதிசயங்களுமே எல்லார்கிட்டையுமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுல பாசிட்டிவான கேரக்டர்ஸ் இருக்கு, நெகட்டிவான கேரக்டர்ஸும் இருக்கு. இதெல்லாம் பிள்ளைங்க அந்த வயசுல இருந்தே அவங்களோடவே கூட இருந்து பழகி பார்த்து தெரிஞ்சு வளரணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு வேர்ல்டும் இருக்கு, இந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்றாங்க, இந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, நம்ம எப்படி அலர்ட்டா இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த பிள்ளைங்களுக்கு அப்பதான் வரும். அவங்க வளரட்டும். பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்த்து மற்றவங்க கிட்ட என் பிள்ளைய நான் அப்படி ஸ்பெஷலா வளர்த்துட்டு ரொம்ப சூப்பரா மறைச்சு பாதுகாத்து வளர்த்துட்டேன்ட்டு நம்ம கொடுத்து அங்க நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பிள்ளைங்களை நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்டோட வளர்க்குறோமோ அதே ட்ரஸ்டோட நம்ம பிள்ளைங்களை கட்டி கொடுக்கும் போதோ இல்ல வேற வீட்டுல இருந்து பையன் நம்ம வீட்டுக்கு வரும்போதோ அதே ட்ரஸ்டோட அந்த பிள்ளைய ஏத்துக்கிற அந்த மனநிலை அவங்க கிட்டையும் இருக்கணும். அதே போல ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த ட்ரஸ்டோட ஏத்துக்கிற மனநிலையும் நம்ம கிட்ட இருக்கணும். ரொம்ப கண்டிப்பா வளர்த்த, ஸ்ட்ரிக்டா வளர்த்த, ஹாஸ்டல்லே விட்டது கிடையாது. ஹாஸ்டல்ல படிக்கட்டுமே, வேலைக்காகன்ட்டு வெளியே போய் பார்க்கட்டுமே உலகத்தை. நம்ம பிள்ளைங்க நம்மளனா எப்படி, மற்றவங்க நம்மளே நம்பாதப்ப மற்றவங்க எப்படி நம்புவாங்க நம்ம பிள்ளைங்களை? அந்த ட்ரஸ்டோட நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். நாம நம்ம பிள்ளைங்களை ட்ரஸ்ட் பண்றோம், வெளியே யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு உலகத்துக்காக, அதே அந்த 4 பேர் ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக பிள்ளைங்களை ஒரு வெளி உலகமே தெரியாம வளர்க்குறதும் கூட அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்துல அவங்க ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது, நெகட்டிவா அவங்க கிட்ட ஒருத்தர் அப்ரோச் பண்ணும்போது, இல்லை நெகட்டிவா அவங்க ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் போகிறதுக்கு அதுவே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். இது அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாம தான் இந்த பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க ட்ரெயின் ஆகி வரட்டும். நம்ம பிள்ளைங்களை நம்ம நம்பாம வேற யார் நம்ப போகிறாங்க? நம்பி நம்ம பிள்ளைங்களை வெளியே அனுப்புவோம். பிள்ளைங்க படித்து வரட்டும், வெளியிடங்களை போய் மற்றவங்கள பார்க்கட்டும், எல்லாமே தெரிஞ்சு பட்டு அனுபவிச்சு அந்த பிள்ளைங்க அவங்களாவே ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நான் இதெல்லாம் நினச்சதே இல்லை, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சே பார்த்தது இல்லைன்ற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரமாட்டாங்க. இப்படியும் ஒரு உலகம் இருக்குது, இந்த மாதிரி கூட ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கூட நம்ம இன்சல்ட் அனுபவிக்கலாம், இந்த மாதிரி கூட நம்ம அபியூஸ்குள்ளாகலாம் அப்படிங்கறது அந்த பிள்ளைங்க தெரிஞ்சு புரிஞ்சு அவங்க வளரட்டும். நிறைய பேர் கூட பழகட்டும். பசங்களா இருந்தாலும் சரி, அதுல பாசிட்டிவாவும் இருக்காங்க, நெகட்டிவாவும் இருக்காங்கிறதே பிள்ளைங்க தெரிஞ்சு வளரட்டும். அதே போல பொண்ணுங்களும் பாசிட்டிவாவும் இருக்காங்க, நெகட்டிவாவும் இருக்காங்கிறத பசங்களும் தெரிஞ்சு வளரட்டும். நம்ம கூடவே பொத்தி பொத்தி வச்சு வளர்த்து அந்த பிள்ளைங்களை ஓவர் ப்ரொடெக்டிவா நம்ம கண்காணிப்புலேயே வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த பிள்ளைங்களை அப்படி பார்த்து பார்த்து வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல ஒருவேளை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ள அந்த பிள்ளைங்க போனா என்ன பண்ண முடியும்?
நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு போகுது அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்டும் பேரண்ட்ஸுக்கு வேணும். விட்டு பிடிங்க அப்படி சொல்லுவாங்க பிள்ளைங்க பார்த்து வளரட்டும். அப்படி தவறும் போது தாங்கி பிடிக்கிறதுக்காக தான் குடும்பம். பிள்ளைங்க தவறும் போது அவங்க நல்வழிப்படுத்தி அவங்கள கைட் பண்றதுக்கு தான் குடும்பம், பேரண்ட்ஸ், இல்ல கூட பிறந்தவங்க அப்படிங்கிற இல்ல சமுதாயத்துக்கும் அந்த ஒரு கடமை இருக்கு. அதே போல தவறின பிள்ளை திரும்பி வரும்போது எப்படிப்பட்ட மோசமான நிலையாக இருந்தாலும் சரி, இல்ல அவங்க பர்சனலாக ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற இந்த ஹோமோசெக்ஷுவல்ஸும் சரி, இல்லை லிவிங் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போகிறது, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வர விதம் அப்படிங்கிறதும் இருக்குது. இதை தாண்டி அவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்க, அவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குது, அவங்க எந்த சுச்சுவேஷனில் தடுமாறுறாங்க, தவறி விழுறாங்க, இல்லை ஏதாவது அடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறது, ட்ரக் அடிக்ட் ஆகிறது, எப்படி அந்த பிள்ளைங்க தவறி விழுந்தாலும் சரி அந்த பிள்ளைங்களை திருப்பி ஏற்றுக்கிற பக்குவமும் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக வேணும். டிரான்ஸ்ஜெண்டராக கூட ஒரு பிள்ளை மாறலாம். திடீர்னு திருநங்கையாக அவங்க மாறுறாங்கும் போது அந்த பிள்ளைங்க பேரண்ட்ஸால ஒதுக்கப்படுறதுங்கிறது பெரிய ஒரு கொடுமை அந்த பிள்ளைக்கு. இந்த பெற்றோர்களுக்கும் இந்த ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. இந்த ஒரு பக்குவம், ஒரு மெச்சூரிட்டி பேரண்ட்ஸ் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாம ஒரு அன்கண்டிஷனல் லவ் பெற்றோர்களுக்கும் தேவைப்படுது. எதுவா இருந்தாலும் அந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளை தான், நீங்க வளர்க்குற மாதிரி தான் அந்த பிள்ளை வளரும். அது போக அந்த பிள்ளை தவறும் போது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பர்சனலா இல்லை சோஷியலா அந்த பிள்ளைக்கு வரும்போது அந்த பிள்ளைக்கு வேண்டிய சப்போர்ட்டை கொடுத்து தாங்கி பிடிக்க வேண்டியது பெற்றோர்களாகவும் குடும்பமாகவும் சமுதாயமாகவும் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு பொறுப்பு கண்டிப்பா இருக்குது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனைங்க இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே எவ்ரிதிங் இஸ் a lesson. நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது லைஃப்ல. எப்பயுமே நான் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் ஓகே டு லூஸ். ஒரு தடவை லூஸ் பண்ணும்போதுமே there is a lesson. so keep learning. அடுத்து நான் இதுல இருந்து எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி போக போறேன், இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன், அடுத்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் தான் லைஃப்ங்கிறது. அதே போல ஒருத்தர் விழும்போது அதை அவங்க தாங்கி பிடிக்கிறதுக்கு குடும்பமும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சமுதாயமும் நாம ஒவ்வொருத்தருமே யாராவது ஒருத்தர் நம்ம பார்வையில் இருக்கவங்களுக்கு தவறுறவங்க கூட இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ. அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். வார்த்தையினால மட்டும் கிடையாது, உண்மையாவே அவங்களுடைய உணர்வுகளோட நாம அவங்க டிராவல் பண்றதுக்கு அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நான் அவங்க கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ. அந்த ஒரு வார்த்தை பெரிய ஒரு ஹோப் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த ஆடியோல கூட கேட்டிருப்பேன், எனக்கு ஹோப்பே இல்லை, அந்த ஹோப்பே போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில அவங்க வராங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்துல நாம அவங்கள கவனிக்காம விட்டுட்டோம், என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை யாரும் நம்பல அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு நாம ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு நாம ஒவ்வொருத்தரையும் அதை பொறுப்பெடுத்து தான் ஆகணும். யாராவது ஒருத்தர் அந்த நேரத்துல அவங்களுக்கு கூட சப்போர்ட்டிவா இல்லாம இருக்கலாம், அது தெரியாம இருக்கலாம், அது நம்முடைய அறியாமையாகவும் இருக்கலாம். அந்த நான் கூட இருக்க ஐ எம் வித் யூ, பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஹோப்ஃபுல்லான வேர்ட்ஸ் சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது அந்த கடமை நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அந்த பக்குவமும் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. கோவிட் டைம்ல ஸ்பெயின்ல ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாமா. பீப்புள் ஐசோலேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா பேஷண்ட்ஸ். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நோயாளிகள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட நபரை போய் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே பேச வச்சிருக்காங்க டெய்லி ரெகுலரா. எப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் கவுண்டர்ஸ்ல நிறைய ஆஃபீஸஸ்ல பேங்க்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் பேஷண்ட் இருப்பாங்க, இந்த பக்கம் இருந்து டெய்லி அவங்ககிட்ட பேசுற நபர் அவங்க வாய்ஸ் வந்து ஸ்பீக்கர் வழியா அவங்களுக்கு உள்ள கேட்கும். இவங்க டெய்லி பண்ணதெல்லாம் என்னன்னா, நான் அவங்க கூட இருக்கேன், ஐ எம் வித் யூ, அந்த மாதிரி ஹோப் மட்டுமே கொடுக்க சொல்லி இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இதே ரெகுலரா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 20 பேர்ல 15 பேர் அந்த கோவிட்ல இருந்து மீண்டு வந்ததாக, திருப்பி உயிர் பயிற்சி வந்ததாக ரெக்கார்ட் பதிவாயிருக்கு. இதுதான் நாம துவண்டு போறவங்களுக்கு, வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பாசிட்டிவ் புஷ். அந்த ஒரு ஹோப் நாம கொடுக்கறது, அந்த வார்த்தைக்குன்ட்டு ஒரு பவர் இருக்கு. ஒவ்வொரு பாசிட்டிவ் வேர்டுக்கும் ஒரு பவர் இருக்கு. நம்ம ஹோப்லெஸ்ஸா இருக்கவங்களுக்கு நம்மளால ஹோப் நம்மளால ஹோப் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு பெஸ்ட் வேர்ட்னா ஐ எம் வித் யூ, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு அவங்க கூட நம்ம டிராவல் பண்றது, அவங்களோட ஜேர்னில ஒரு மாரல் சப்போர்ட்டை நாம அவங்க கூட இருக்கிறதே அவங்க அந்த எப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் சரி மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நம்ம சேனலில் கூட நிறைய வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க,
ஐ எம் வித் யூ சிஸ்டர், பி போல்ட், பி கரேஜியஸ், தைரியமா இருங்க சிஸ்டர், நாங்கள் இருக்கோம், அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ரொம்பவே நன்றி மக்களே. இந்த மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் அப்போ நான் யோசிச்சுட்டு ஆக்சுவலி ஃபேக்ட் என்னன்னா, கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் நான் உணர்றேன் மக்களே, ரொம்பவே நன்றி. உண்மையாகவே பணித்தளத்தில் இல்லை ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ நீங்களோ யாருமே அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் என் கூட ஆண்டவர் மட்டும்தான் இருப்பாருங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். எல்லாருக்குமே எல்லா நேரமும் யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டு இருக்க மாட்டோம். நிச்சயமாக எல்லாருக்குமே கண்டிப்பா ஆண்டவர் நம்ம கஷ்டப்படும் போதும் சரி, நம்முடைய எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போன மாசம் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ரோசரி அப்போ சொல்லி முடிச்சுட்டேன், கையில் ரோசரி இருந்தது. எனக்கு எப்பயுமே இந்த வானத்தை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவரோட கனெக்ட் ஆக ரொம்ப பிடிக்கும். தானாகவே எனக்கு ஆண்டவரோட அந்த கனெக்ஷன் ஃபீல் ஆகும். அப்போ கோயம்பேடு ஃப்ளைஓவரில் ஆட்டோ போயிட்டுருக்கு. நான் அப்போ வானத்தை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் பேசிகிட்டே இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இன்னும் எவ்வளோ தூரம் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ பார்த்துட்டே இப்படி சைடில் நான் திரும்பும்போது கரெக்டாக நான் துணையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்க்குறேன். ஒரு ஆட்டோ பக்கத்தில் அது எனக்கு முன்னாடி போகுது. கரெக்டாக அப்படி பார்க்குற இடத்துல அந்த ஆட்டோ இந்த வேர்டு தான், நான் துணையா இருப்பேன். எனக்கு இன்ன வரைக்கும் அந்த எழுத்துக்கள், அந்த ஃபாண்ட்டு, அந்த கலர்ஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருந்தது. அப்படி இருந்தது பார்த்துட்டு நான் கொஞ்சம் இப்படி குனிஞ்சு பார்த்தா அதுக்கு மேலே அஞ்சாதே உனக்கு நான் துணையா இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை செகண்ட் லைன்ல இருந்து நான் துணையா இருப்பேன். அந்த நான் துணையா இருப்பேன்னுங்கிற அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு அது அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்தது. எனக்கு கரெக்டாக நான் ஆண்டோட்ட கனெக்ட் ஆகிருக்கு. நான் திரும்புகிற நேரத்தில் கரெக்டாக அந்த இறைவார்த்தை, ஒருவேளை அந்த ஆட்டோ இன்னும் கூட முன்னாடி போயிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவருக்கு இந்த இடத்துல அந்த இறைவார்த்தை இருக்குது. ஒருவேளை அந்த ஆட்டோ எனக்கு இன்னும் முன்னாடி போயிருந்தாலும் இல்லை பின்னாடி இருந்திருந்தாலும் என்னால் பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஏதோ வண்டி நிற்குதேன்னு அப்படி நான் கேஷுவலாக பார்க்கும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெரிய ஹோப் கொடுத்தது. அது ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தைங்கிறது ஒரு ஆண்டவர் எப்பயுமே கான்ஸ்டன்ட் கம்பெனியன், ஒரு பெர்மனன்ட் அக்கம்பனிமெண்ட் எப்பயுமே நமக்கு ஆண்டவர் தான். எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்ம நினைக்கிறது பேசுறது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இறைவார்த்தையிலுமே நம்ம பார்க்குறோம் இந்த இன்எஸ்கேப்பபிள் காட் அப்படின்ட்டு இறைவார்த்தை சொல்லும். அந்த திருப்பாடல் 139 நம்ம பார்ப்போம். அந்த திருப்பாடல் 139 7-10 வரைக்கும் அந்த இறைவார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவரே, உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திரு முன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். நான் பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை இறுக பற்றி கொள்ளும். Your right hand holds me fast. அப்படி ஒரு இறைவார்த்தை, இவ்வளோ அழகானது, அருமையானது, ஆழமானது தான் ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய பிரசன்னமும். நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு தூரத்துல இல்ல அமேசான் காட்டுல நம்ம தொலைஞ்சு போனாலும் சரி, கடலோட ஆழத்துல எவ்வளோ டீப் வாட்டர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய பிரசன்னம்ங்கிறது எப்பயுமே நம்ம கூடவே தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு உறுதியானது, நிலையானது தான் ஆண்டவருடைய அன்பு. அதுதான் தி இன்எஸ்கேப்பபிள் காட் அப்படின்னு திருப்பாடல் 139 பைபிளை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆண்டவர்கிட்ட நம்மளால தப்பிச்சு ஓடவே முடியாது. எந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படிப்பட்ட கேடான நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்பயுமே நீ என்னுடைய செல்லோண்டா, நீ ஏன் புள்ள அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய அந்த தகப்பனுக்குரிய மனநிலையாக இருக்கும். அதே போல பிள்ளைங்களா நீங்களும் நாமளும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியதும் அதுதான். ஆண்டவருக்கு எப்பயுமே நம்ம பிள்ளைங்க தான். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எப்பயுமே உங்களுடைய ஐடென்டிட்டி, உன்னுடைய அடையாளம்ங்கிறது நீ ஆண்டவரோட பிள்ளை. யுவர் ஐடென்டிட்டி இஸ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். அதுதான் உன்னுடைய ஐடென்டிட்டி. இதை எப்பயுமே யாராலையும் மாற்றவே முடியாது. நீ அதை ஏற்றுக்கலனாலும் சரி, ஆண்டவர் எப்பயுமே உன்னை எதுக்காக விட்டு கொடுக்கவே மாட்டாரு. எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்மளால அப்போ அதை ஃபீல் பண்ண முடியலனாலும் சரி, ஆண்டவர் கொஞ்சம் டைம் கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம பொறுமையா மட்டும் இருந்தோம்னா போதும். இந்த உலகத்துல ஆண்டவருடைய அன்பு தான் நிலையானது. இந்த கான்ஸ்டன்ட் லவ், பெர்மனன்ட் அக்கம்பனிமெண்ட் அப்படிங்கிறது ஆண்டவரும் ஆண்டவருடைய பிரசன்னமும் தான். அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த உலகத்துல ஆண்டவருடைய அன்புக்கு அப்புறமேல்ட்டு
ஒவ்வொருத்தருடைய ஃபேவரட் பர்சன் யாருன்னா அவங்களே தான். எனக்கு என்னுடைய ஃபேவரட் பர்சன் நான். உங்களுக்கு கேட்குற உனக்கு உன்னுடைய ஃபேவரட் பர்சன் நீ. ஏன்னா தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்காக தான் எல்லா உயிருமே உலகத்தில் ஓடிட்டு இருக்குது, இயங்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்க, தன்னை காப்பாற்றிக்க, தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் எல்லா உயிருமே ஆசைப்படும். அந்த அளவுக்கு ஒருத்தரோட ஃபேவரட் பர்சன் அது வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் நீங்கள் தான். என்னுடைய ஃபேவரட் பர்சன் நான் தான். எப்போ வந்து எனக்கு என்ன பிடிக்காம போகுதோ, என்ன என்னால ஏத்துக்க முடியாம போகுதோ, அப்பதான் என்னால என்ன அன்பு செய்ய முடியாது. ஒவ்வொரு நல்ல விஷயமுமே நம்ம கிட்டதான் ஆரம்பிக்குது. கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப யூனிக்கா படைச்சிருக்காரு. எவ்ரிபடி இஸ் யூனிக். இப்போ ஒருத்தருடைய உங்க டோன் ஆஃப் வாய்ஸும் சரி, உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்ணு, பேச்சு, முகம், உங்களுடைய பிஹேவியர், நீங்கள் நடக்கிற விதம், யாராவது ஒருத்தர் இமிட்டேட் வேணால் பண்ணலாம். எப்பயுமே ஒருத்தரை இன்னொருத்தரால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. காட் இஸ் இன்எஸ்கேப்பபிள். அதே போல தான் நம்ம ஒவ்வொருத்தருமே இர்ரீப்ளேசபிள். யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எவ்ரிபடி இஸ் யூனிக், எவ்ரிபடி இஸ் ஸ்பெஷல். அதே திருப்பாடல் ஆசிரியர் அந்த திருப்பாடலில் பின்னாடி சொல்கிறாரு, ஆண்டவரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் அப்படின்ட்டு அந்த இறைவார்த்தையை ரொம்பவே தாவீது அரசர் அது ரொம்ப நெகிழ்ச்சியோட அவருடைய வேல்யூவை உணர்ந்து சொல்கிறாரு. எப்போ நமக்கு நம்முடைய வேல்யூ தெரியலையோ, நாம் எப்போ நேசிக்க தவறுறோமோ, அப்போதான் நமக்கு நம்மளை பிடிக்காம போகிறது, இல்லை எதுலேயுமே திருப்தி அடையாமல் நம்ம வெளியே அன்பை தேடி போயிட்டு இருக்கிறது, சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக நம்ம தேடி ஓடுறது எல்லாமே நடக்கும். நமக்கே நம்மளை பிடிக்கல அப்படிங்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல ஒருத்தருடைய ஃபேவரட் பர்சன் அவங்களா தான் இருப்பாங்க. எப்போ நமக்கே நம்மளை பிடிக்கலையோ, ஒவ்வொரு நல்ல விஷயமே நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்குது. நம்மளாலே நம்மளை அன்பு செய்ய முடியாதப்ப இன்னொருத்தரால நம்மளை அன்பு செய்ய முடியாது. நமக்கு நம்மளே பிடிக்காதப்ப நம்மளால இன்னொருத்தர் அன்பு செய்ய முடியாது. எப்போ நம்மளை நாம அதிகமாக நேசிக்கிறோமோ, அந்த செல்ஃப் லவ்ங்கிறது எப்போ நம்ம கிட்ட இருக்கோ, லெட் லவ் ஸ்டார்ட் வித் ஒன் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். அப்போ வந்துட்டு நம்மளால இன்னொருத்தரையும் லவ் பண்ண முடியும். எல்லாருக்குமே நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நல்ல விஷயமே நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்கும். நாம நம்மளை நேசிச்சா, நாம நம்மளை ஏத்துக்கிட்டா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும், எல்லாருக்குமே நம்மளை புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றமுமே ஒரு தனி மனுஷன் கிட்ட தான் ஆரம்பிக்கணும். நாம மாறினாதான் மற்றவங்க மாறுவாங்க. அது இல்லாம இந்த உலகம் மாறல, சமுதாயம் மாறல, அவங்க மாறல, ஆம்பளைங்க மாறல அப்படின்ட்டு நம்ம மற்றவங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு உண்மையை நாம எல்லாருமே ஒத்துக்க வேண்டியது, சேஞ்சுக்கு அகெயின்ஸ்டா பெண்களே இருக்காங்க. இந்த பெண் உரிமை, பெண் விடுதலைக்கு எதிராக இருக்கிறது வந்து பெண்களாவே தான் இருக்காங்கிறது ரிசர்ச் படி ப்ரூவ் ஆயிருக்கு. பெண்களே அவங்களுடைய பாண்டேஜஸ்ல இருந்து, அவங்களுடைய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பெண்களே தயாராக இல்லை. எத்தனையோ பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி, எனக்கு இவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணி வைங்க, இதெல்லாம் பண்ணுங்க, எனக்கு இப்படியெல்லாம் செலவு பண்ணுங்க, இவ்வளோ கிராண்டா பண்ணுங்க, அப்படியெல்லாம் மாப்பிள்ளைய பாருங்க அப்படின்ட்டு அது ஒரு ப்ரைடாகவும் எடுத்துக்கிறாங்க. எங்க வீட்டில் எனக்கு இவ்வளோலாம் பண்ணாங்க, இவ்வளோ போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் செய்வாங்க, இவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க, இல்லை இப்படி மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, என் ஹஸ்பண்ட் வீட்டில் இப்படி அவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, அப்படி இருப்பார், இப்படி இருப்பார். அந்த ஒரு ப்ரைட் எடுத்துக்கிறது வந்து பெண்களே வந்துட்டு அந்த சேஞ்சுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. சில விஷயங்களை இந்த ஆசையை தாண்டி பேராசைங்கிறத விட்டு கொடுக்கறதுக்கு பெண்களே ரெடியாக இல்லை. இது அந்த காலத்தில் நம்ம ஏவாள் மம்மியோட காலத்துலேருந்தே இந்த ஆசை, பேராசைங்கிறது அது அப்படியே நம்ம கூட ஒட்டியே தான் வந்துட்டு இருக்குது. இதனாலதான் பெண்கள் இன்னும் அந்த ஒரு பாண்டேஜ்குள்ள ஸ்டக் ஆகிட்டு இருக்கோங்கிறதும் நம்ம ஒத்துக்க வேண்டிய உண்மைதான். பெண்கள் வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட எத்தனையோ பெற்றோர்கள் வந்து இல்லை நான் இவ்வளோ சொத்து சேர்த்ததெல்லாம் உனக்காக தான், எல்லாமே நான் உனக்காக தான் பண்ண, நான் உனக்கு இத்தனை லட்சம், இவ்வளோ நகை, இத்தனை பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வரிஞ்சு கட்டிட்டு என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. எத்தனையோ பொண்ணு எடுக்க வரவங்க ஆரம்பத்தில் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. ரொம்ப டிமாண்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ பொண்ணு இவ்வளோ பொண்ணுன்ட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை பண்ணி பெண்களுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணுறது, அந்த நிம்மதியை கெடுத்து வாழ விடாமல் பண்ணி தொல்லை கொடுக்குற அந்த மாமியார் வீடுங்க இல்லை கணவன்மார்களும் எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து சொசைட்டியில் வரணும், ஒரு தனி மனுஷனும் மாறணும். அதுதான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது. இந்தியாவில்
இந்தியாவில் நடக்கிற கல்யாணங்கள்ல 80% கல்யாணங்கள் பிள்ளைங்களோட விருப்பம் இல்லாம, ஒண்ணு அவங்களுக்கு கல்யாணத்தை குறிச்ச பயம் இருக்கும், இல்லைன்னா குடும்பத்துக்காக அம்மா அப்பாக்காக அப்படின்ட்டு, இல்ல சமுதாயத்துக்காக அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பாக தான் நிறைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 80% பெண்கள் இந்தியாவில் விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மேரேஜ் மட்டும் கிடையாது, பிரெக்னன்சிலையும் பெண்களுக்கு இந்த ஒரு திணிப்புங்கிறது இல்லை ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது நம்ம சொசைட்டியில் அது ஒரு ஸ்டிக்மாவாக இருந்துட்டு தான் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக மாற வேண்டிய ஒரு பெரிய சோஷியல் ப்ராப்ளம் தான் இந்தியாவில். இந்த மாற்றத்தை நோக்கி தான் நம்ம ஒருத்தருமே போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது, போராடிட்டு இருக்கிறது இந்த ஒரு சேஞ்ச் வரணும்னு தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல பெண்கள் இந்த மாற்றத்துக்கு தயாரா இல்லை. இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றோர்களே கூட தயாரா இல்லை. சில வீடுகளில் இந்த மாதிரி எதுவுமே பொண்ணு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு இவங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்கன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் கூட ஒரு பிள்ளைக்கு அப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்க வந்தப்போ எதுவுமே கொடுக்க வேணாம், எங்களுக்கு எதுவுமே வரதட்சணை வேணாம், எங்களுக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே ஸ்வீட்டியாக பேசிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி அப்போ தான் ஃபர்ஸ்ட் மறுவீடுக்கு அந்த பொண்ணு போயிருக்கா. அப்போவே அந்த பையனோட அம்மா நேராக பொண்ணுக்கு எவ்வளோ போடுறீங்க, சுற்றி இருக்கவங்கலாம் கேட்பாங்க, அதுக்காக தான் எனக்காகன்ட்டு இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க கேட்பாங்க, சுற்றி இருக்கவங்க கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மறுவீடு. அப்போ தான் அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு வந்திருக்கா கல்யாணம் ஆகிட்டு. அப்பையும் பேரண்ட்ஸ் போன அப்புறம் அந்த பிள்ளைக்கிட்ட அந்த மாமியார் கேட்டிருக்காங்க, இந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா லாக்கரில் வச்சுக்கிறேன், இந்த பேங்க் லாக்கருக்கு நான் கொண்டு போய் அங்கே லாக்கரில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நைஸாக அந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்காங்க. இந்த பிள்ளை விவரமான பிள்ளை இல்லை, எனக்கு பழக்கம் தான், நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன், இந்த நகையெல்லாம் நான் சேஃபாக எந்த பெட்டியில் வச்சுப்பேன் அப்படின்னு. பெட்டியெல்லாம் சேஃபாக இல்லை, உனக்கு அப்படி வீட்லேயே இருக்கணும்னா சொல்லு, இந்த ட்ராயர் நான் உனக்கு தரேன், அதோட ஒரு சாவி என்கிட்ட இருக்கு, இன்னொரு சாவினே வச்சுக்கோ அப்படின்னு இருக்காங்க. அந்த பிள்ளை யோசிச்சிருக்கா, அது எதுக்கு ஏன் நகை இது ஒரு சாவி அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, இல்லை எந்த நகை நான் என்னோட பெட்டியில வச்சுக்கிறேன், என்னோட கண்ட்ரோல்ல மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு விட்டுட்டா. அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட. திருப்பி கேட்டுட்டு நகை கூட நான் வச்சுக்கிறேன், நான் போய் பேங்க்ல வச்சுக்கிறேன், நான் பத்திரமா வச்சுக்கிறேன், பத்திரமா இருக்காது அப்படின்ட்டு. அந்த பிள்ளை கேட்டிருக்கேன், என்ன ஆகிட போகுது, வீட்டில் திருட வந்துடுவாங்களா, இங்கே ஏதாவது திருட்டு போயிருக்கா, வீட்லேயே சேஃபாக எல்லாம் அப்புறம் எங்கே போய் வைக்கிறது, அது எப்படி வீட்லேயே சேஃபாக இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை பேசிட்டு விவரமான பிள்ளை அந்த மாதிரி அந்த பிள்ளை ஹேண்டில் பண்ணிட்டா. இந்த ஒரு சாமர்த்தியம், அந்த ஒரு கரேஜும் பிள்ளைங்களுக்கு வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மறுவீடுக்கு போயிருக்க பிள்ளை ஒருவேளை அந்த பிள்ளை வீக்காக பயந்து கேட்குறாங்களே அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கலாம். அதுவும் நம்ம பிள்ளைங்களை அந்தளவுக்கு இன்னசென்ட்டாக வளர்க்குறது அந்தளவுக்கும் இருக்குது. இக்னோரன்ஸ் நம்ம பிள்ளைங்கிட்ட இருக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த வெளி உலக மெச்சூரிட்டி அந்த ஒரு பக்கம் இருக்க பிள்ளைங்க தான் சுதாரிச்சுக்கிட்டு இல்லை இது சரியில்லை அப்படின்னு அவங்களோட உரிமைக்காக அந்த பிள்ளைங்க பேசுவாங்க, அவங்களோட ரைட்ஸ்க்காக அந்த சூழ்நிலையை சுதாரிச்சுக்கிட்டு அவங்களுக்காக அந்த பிள்ளைங்க பேசுவாங்க. இந்த அளவுக்கு பக்குவம் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும். அதுக்காக தான் வெளி உலகத்தில் நம்ம பிள்ளைங்க போய் பார்க்கட்டும், பழகட்டும். ஏன்னா அந்த பிள்ளை சொன்னது மாதிரி ஹாஸ்டல்ல இருந்து எனக்கு பழக்கம், இதெல்லாம் நான் தான் வச்சிருக்கேன், நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கா. அதனால வெளி உலகம் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும். நம்மளே பொத்தி வச்சுட்டு பிள்ளைங்க ஸ்மார்ட்டாக வரணும், அப்புறம் யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஹேண்டில் பண்ண முடியாமல், இல்லை அதில் இப்படியெல்லாம் உலகம் இருக்கா, இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்கன்னு அப்போ அந்த பிள்ளைங்க ஷாக் ஆகி தடுமாறி கதி கலங்கி நிற்கக்கூடாது. இதுக்காக தான் நம்ம பிள்ளைங்கள நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி விவரமாக வளர்க்குறதும் போல்டாக வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம், நிறைய செலவு பண்ணி அவ்வளோ காசு கொடுத்து கஷ்டப்பட்டு கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, யாரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியறதில்ல. இந்த ஹோப்பை, இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த கரேஜ் தான் நம்ம கொடுக்க வேண்டியது. அதுதான் ரியலான ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் சரி, சொசைட்டியும் சரி, இதெல்லாம் எப்போ ஃபுல்லாக மாறுங்கிறது தெரியாது. நம்ம மூவிஸ் கூட அப்படிதான் இருக்குது இப்பெல்லாம். இப்போ இல்லை, அந்த காலத்துல இருந்தே பொண்ணு கொஞ்சம் போல்டா இருக்க ஏதாவது பேசுறான்னா டக்குன்னு பலார்னு அரைஞ்சிருவாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லாங் லீவுக்கு வெக்கேஷனுக்கு அம்மா அப்பா வீட்டில் இருந்தப்ப ஏதோ சாப்பிட்ருக்கோம். அப்போ ஏதோ சீரியலோ மூவியோ ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஏதோ ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறா. அப்போ எல்லாருக்குமே கடுப்பாக அது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஓங்கி பலார்னு அரைஞ்சிடறான். அப்போ ஏதோ என்னையும் அறியாமல் வெரி குட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன், அது எப்படி அப்படி சொல்லலாம்,
பேசுறாங்கிறதுக்காக பொண்ணுங்கிறதுக்காக அரைஞ்சிடலாமா உடனே அப்படின்னு அப்பதான் நான் யோசிக்கிறேன். இது மாதிரி நம்ம பழக்கப்பட்டுட்டோம். நம்ம மூவிஸ் சீரியல்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இந்த அளவுக்கு மேல பேசக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா ஓங்கி அரைஞ்சிரு, அப்படிதான் அவனோட வாயை அடக்க முடியும். ஏன்னா அவனால திருப்பி அடிக்க முடியாது, அப்படி அடிச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த ஒரு வீக்னஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படிதான் நம்ம சிஸ்டம் இருக்கு, சோஷியல் சிஸ்டமும் அப்படிதான் இருக்கு. நம்ம மென்டாலிட்டியே அப்படி மாத்திட்டாங்க. இதை நம்ம உணர்ந்து இதை நம்ம மேற்கொண்டு வர்றதுக்கு தான் நமக்கு வேண்டிய ஒரு மெச்சூரிட்டி இல்லை ஒரு ப்ராட் மைண்டட்னஸ் இது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம மூவிஸ், ஃபேமிலி, சொசைட்டி அப்படின்னு இந்த சிஸ்டமே நம்ம பிளேம் பண்ணிட்டு இருக்கும்போது நாடு எந்த அளவுக்கு மாறணுமோ அந்த அளவுக்கு திருச்சபையும் மாறணுங்கிறது நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவைப்படுதுதான். எத்தனை குருக்கள் உங்களுடைய குடும்பங்கள்ல பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இப்படி டவுரிக்கு வந்து நோ சொல்லுங்க, கேட்டாங்கன்னா பண்ணாதீங்க அப்படின்ட்டு எத்தனை பேர் ஃபேமிலிஸ்குள்ள வாய்ஸ் அவுட் பண்றவங்க இருக்காங்க. லாயர்ஸும் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம ப்ரீஸ்குள்ள, இல்ல சிவில் லாயர்ஸ் கூட இருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா ஏரியாஸ்லையுமே எல்லா பொசிஷன்ஸ்ல இருக்கவங்களுமே எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும் இவங்க வந்துட்டு இந்த சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க, டவுரியா அவங்க அக்செப்ட் பண்றது இல்லை, கொடுக்கறதுக்கும் அவங்க அக்ரி பண்றது இல்லை, டவுரி வாங்குறதுக்கும் அவங்க அக்ரி பண்றது இல்லைன்னு நம்ம யாரைதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப சொன்னது போல ப்ரீஸ்ட் வந்து எத்தனை பேர் இதுக்கு அகெயின்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு உங்க ஃபேமிலிஸ்குள்ள பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம். அது பிரசங்கம் வந்து ஒரு விதத்துல நியாயமான விஷயம் தான். என்னன்னா ஒரு வீட்டுல ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட், அந்த பிள்ளைய வந்து பையன் அரைஞ்சிட்டான், கோவத்துல அடிச்சுட்டான்ட்டு இந்த பிள்ளை உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு வண்டியில ஏறி போயிட்டா. எவ்வளவோ பேசியிருக்காங்க, கவுன்சிலிங் எல்லாம் பேசி அந்த பிள்ளை வந்து ஒத்துக்கவே இல்லை, இதுக்கு மேலே சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு அந்த பிள்ளை முடிவு பண்ணிட்டா. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் அந்த ரிசர்ச் நம்ம ஆரம்பத்துல பேசும்போது சொன்ன அந்த ரிசர்ச் பத்தி நான் படிச்சிருந்தேன். ஒரு பொண்ணு எதுக்காக பயப்படுவானா, எங்க என்ன கொன்னுருவானோ அப்படின்னு தான் ஒரு பொண்ணு பயப்படுறாளாம். ஜென்ரலி விமனுக்கு இருக்க ஃபியர் அப்படின்னு பார்த்தா எங்க என்ன கொன்னுருவானோ அப்படின்னு தான் ஒரு பெண் வந்து பயப்படுறான். அப்படி இருக்கும்போது அதை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்த பையன் திடீர்னு ஒரு நாள் கோவத்துல அடிச்சுட்டாங்க போது அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் போயிட்டு அவங்க ஒரு ஃபியர் கிரியேட் ஆயிடுது. அதே போல அந்த காலத்துல வந்து என்ன இருந்தாலும் அப்போ அப்படிதான் இருந்தது ட்ரைனிங் எல்லாமே, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த மாதிரி இருந்தது. இந்த காலத்து பிள்ளைங்க படிச்சு வராங்க, அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ்க்கெல்லாம் ஒர்க்குக்கு போறாங்க, ஏர்லி மார்னிங் ரிட்டர்ன் ஆகுறாங்க, நைட்ல டிராவல் பண்றாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை அப்ப நைட்ல திடீர்னு அடிக்கிறாங்க போது அவளுக்கு அங்க அப்படி அடிக்கிறவன் கூட இருக்கிற அந்த ட்ரஸ்ட் அந்த இடத்துல பிரேக் ஆயிடும். எப்படி என்ன கொன்னுருவானோ அப்படிங்கிற ஒரு ஃபியரோடவே அவன் கூட இருக்க முடியும் அப்படின்னு அந்த பிள்ளை யோசிச்சிருக்கலாம். உடனே அவங்க அப்பாவுக்கு சொல்லி இல்லை கேப் புக் பண்ணி அந்த பிள்ளை போயிட்டா. இன்னொன்னு படிச்ச பிள்ளை, அவளுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு, அந்த சிஸ்டம் அவளுக்கு தெரியும், அவளை செக்யூர் பண்றதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப் இருக்கு. அதனால அந்த பிள்ளை போயிட்டா. இது ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, இது ஒரு அடிச்சுட்டாங்கிறதுக்காக கவுன்சிலிங் அந்த பையன் எவ்வளோ சாரியும் கேட்டிருக்கான், எவ்வளோ நல்லா தான் பார்த்துருக்கான் அந்த பிள்ளைய. அதுக்காக கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு அந்த பிள்ளை முடிவெடுத்தது. கொஞ்சம் இந்த காலத்து பிள்ளைங்க அதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரசங்கத்தில், அதுவும் அது லைவாக போயிட்டு இருக்குது யூடியூப்ல அன்னைக்கு சண்டே மேத்ஸ்ல, இதை சொல்லும்போது அப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி அது மனசுல பதியும் அப்படின்னா, அடிச்சதுக்கு வந்து ஒரு பொண்ணு கோச்சுட்டு போயிட்டானா அது வந்து ஒரு பெரிய தப்பு. ஆனா அங்க அவன் அடிச்சது இவ்வளவு பெரிய தப்பு, நீ ஒரு பொண்ணை அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் பிரசங்கத்துல சொல்றீங்க, எத்தனை ஃபாதர்ஸ் இதை பிரசங்கத்துல இன்சிஸ்ட் பண்றீங்க. ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண் மேல நீ கை வைக்கிறது அது ஆண்மைக்கு அழகு கிடையாது, அது ஆண்மையே கிடையாது, ஒரு பொண்ணு கிட்ட கை வாங்குறது வந்து ஆண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு என்லைட்டன்மெண்ட் எத்தனை பிரசங்கங்களை கொடுக்குறோம். இன்ன வரைக்கும் பிரசங்கங்கள் கூட இப்படியேதான் தொடர்ந்துட்டு இருக்குது. அடிச்சுட்டனால கோச்சுட்டு போயிட்டா, அவ என்ன பயம் வரும், எங்க கொன்னுருவானு தான் பயம் வரும். இன்னொன்னு இந்த காலத்து பிள்ளைங்க பிராக்டிக்கலா இருக்காங்க, அவளுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு, சரி போய் நிம்மதியா அம்மா அப்பா கூடவாது இருந்துடலாம், இப்படி பயந்துட்டே கூட இருக்கிறதுக்குன்னு அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆயிடுது. இப்போ நான் அந்த பிள்ளை பண்ணதை நியாயப்படுத்த விரும்பல, பொறுத்து இருந்திருக்கலாம். அவளோட சிச்சுவேஷன், அவ என்ன ஃபேஸ் பண்ண, அவ என்ன ஃபீல் பண்ணாங்கிறது அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவன் கோவம் வந்துருச்சு, அந்த பிள்ளைய அடிச்சுட்டா அரைஞ்சிட்டா அப்படிங்கிறது ஓகே,
இதே வந்துட்டு ஒரு பொண்ணு இல்லை ஒரு வைஃப் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, பூரி சுட்டுட்டு இருக்காங்க, ஏதோ வடை சுட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, பயங்கரமா இரிட்டேட் ஆயிடுது. அவ கோவம் வந்துச்சுன்ட்டு அந்த எண்ணெய் சட்டியை கொண்டு வந்து மேலே ஊத்திட்டு கோவத்துல வந்து எண்ணெயை ஊத்திட்டான்னு சொன்னா நாம ஒத்துக்குவோமா? கொதிக்கிற எண்ணெயை ஊத்துனா இதே தானே அப்படின்னு நினைச்சா, இப்படி பார்த்தா பெண்கள் எத்தையோ எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஒரு பையன் கோவம் வந்து அடிச்சுட்டான், எதையோ தூக்கி வீசிட்டான், காயப்படுத்திட்டான் அப்படின்னு நம்ம நியாயப்படுத்தும் போது பெண்கள் கரண்டியை தூக்கி வீசலாம், ஏதாவது பெரிய பாத்திரத்தை தூக்கி வீசலாம். அந்த ஹேண்டில் பண்ற பக்கம் வந்து பெண்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு இல்லைன்னு நாம சொல்ல முடியாது. அது இந்த சிஸ்டம் அப்படி இருக்கு. நீ ஒரு பையங்கிறனால அவனோட வீக்கா இருக்கனால நீ அவளை திருப்பி அடிக்கலாம், ஏன்னா அவனை திருப்பி அடிக்க மாட்டா. உண்மையாவே அப்படி பவரை காட்டுறவன், எமோஷனை காட்டுறவன், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா உலகத்துல நாட்டுல தட்டி கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அந்த இடத்துல போய் பவரை காட்டலாம். சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு. பாதிக்கப்படுற பெண்கள், குடும்பங்கள், சொசைட்டிக்கு விரோதமான விஷயங்கள் எத்தனையோ அக்கிரமங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் போலீஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படுது தருடனுங்களை, தப்பானவங்களை பிடிக்கிறதுக்கு. போய் அந்த மாதிரி இடத்துல பவரை காட்டலாமே. உன்னை விட வீக்கா இருக்க ஒருத்தி கிட்ட என்னை திருப்பி அடிக்க முடியாது, உன்னோட மஸ்குலின் பவர் கூட ஒருத்தியால போராட முடியாத ஒருத்தி கிட்ட உன்னுடைய பராமரிப்புல இருந்து நீ பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஆண்டவன் கிட்ட கொடுத்தவளை நீ அடிக்கிறது உன்னுடைய ஆண்மை கிடையாது, அது ரொம்ப ரொம்ப தவறுங்கிற இப்படி ஒரு போதனையை எத்தனை பேர் முன் வச்சு எத்தனை பேர் போதிக்கிறோம். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஃபேமிலிஸ்லயும் பசங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நீ பொண்ணு மேல கை வைக்க கூடாது, எக்காரணத்தை கொண்டு பொண்ணு கிட்ட கை வாங்க கூடாதுங்கிறது இது நம்ம சொல்றது. ஆனா பொண்ணுங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அடிச்சா பரவாயில்ல, மன்னிச்சுட்டு திருப்பி போய் சேர்ந்து வாழு அப்படின்னு நாம சொல்றோம். அதுதான் அந்த காலத்துல நடந்துட்டே இருக்கு. எப்ப மாறப்போகுது? பிள்ளைங்க விட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, திருப்பி போய் சேர்ந்துதான் வாழ்றாங்க. இந்த காலத்து பிள்ளைங்ககிட்ட நம்மளால அந்த சொல்லி புரிய வைக்க முடியறது இல்லை. ஏன்னா பிள்ளைங்க படிக்கும் போது இருந்து எஜுகேஷன் சிஸ்டம்னா என்ன போல்டா இரு, உன்னோட ரைட்ஸ்க்காக நில்லை அப்படின்னாலாம் நம்ம சொல்றோம். சில பிள்ளைங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவங்க ரைட்ஸ்க்காக நிக்கிறாங்க, அவங்களுக்காக பேசுறாங்க. அப்படி இருக்க பிள்ளைங்கிட்ட இல்லை பரவாயில்ல நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு நாம சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்துல அங்க தப்பு நடக்குதோ, இது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா சரி பண்ணலாமோ அப்படிங்கிறது ஒரு அவசியமா தான் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, போதனைகளை நம்ம பசங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இந்த காலகட்டத்துக்கு, மாற வேண்டிய உலக சூழலுக்கு, திருச்சபைக்கும் இந்த மாற்றம் வர்றதுக்கு ரொம்பவே அவசியமா தான் இருக்குது. இதை நம்ம ஒத்துக்கணும். பொண்ணுங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு இருக்கிறது. லைஃப் இஸ் மேரேஜ் இஸ் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட். அது டக்குன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. அதே போல் டக்குன்னு பிரேக் பண்ணிட்டு போறதுக்கானதும் கிடையாது. இட் இஸ் அ கவர்னன்ட். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, சேர்ந்து வாழணும். அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான மரியாதையும் அங்க இருக்கணும். பெண்ணை விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கணுங்கிறது அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. இந்த காமனா மேல் டாமினேஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே உலகத்துல எல்லா பக்கமுமே இருக்குது தான். நான் அதை சொல்லணும்னா யூனிவர்சல் ஜெனட்டிக் ஜெண்டர் டிஸார்டர் அப்படின்ட்டு வேணா நான் அதை நேம் பண்ணுவேன். இது யூனிவர்சலி ஜெனட்டிக்கலி எல்லாருக்கிட்டையுமே இந்த ஜெண்டர் டிஸார்டர் இப்படி ஒன்று இருக்குது. மேல் டாமினன்ட், பொண்ணுங்க வந்து சப்மிசிவாகவே இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்சர்லேயும் அப்படிதான் இருக்கு, ஸ்பிரிச்சுவலாகவும் ட்ரெடிஷன் அப்படிதான் இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்சலி இந்த சேஞ்ச் வர வேண்டியது ரொம்ப அவசியமாக தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோவில் சொன்னது போல இந்த உலகத்தில் வர ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, இந்த சமநிலை, எல்லாருமே எல்லாருக்குமே சமம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் அமையிறது தான் உலகத்தில் இருக்க ஒரு பெரிய ரெவல்யூஷன். அதை விட ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான ரியல் ரெவல்யூஷன், பீக் ரெவல்யூஷன் அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. எப்போ அது வருதோ அப்போதான் இந்த உலகத்தில் உண்மையான சமநிலை, ரியல் சிவிலைசேஷன், ரியல் மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நாம ஏற்றுக்க முடியும். இந்த உலகம் இப்படிதான், நாடும் சமுதாயமும் இப்படிதான் இருக்கு. நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இட் இஸ் ஸ்டில் அ மேல் டாமினன்ட் வேர்ல்ட். லைஃப் இஸ் நாட் ஈஸி. வாழுற பிள்ளைங்க எல்லாருமே போராடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாகவே எத்தனையோ பொண்ணுங்க ஃப்ரீடமோடு இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்கங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. பல விதங்களில் பல இடங்களில் பெண்கள் இன்னும் கூட உலகம் ஃபுல்லாக நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. எப்போ இதெல்லாம் மாறப்போகுதுங்கிறது தெரியாது. இன்னும் எத்தனை யுகங்கள் ஆகும் தெரியாது. 2025 வந்துருச்சு, நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 78 வருஷம் ஆயிடுச்சு. சுதந்திரம் இந்தியாவுக்கு, நம்ம தேசத்துக்குன்னு கிடைச்சதே வந்து 1947 தான். அப்போ இப்போ ரீசெண்டாக
78 வருஷமா தான் சுதந்திர இந்தியாவா இருக்கு. இதுல முழுமையான சுதந்திரம் எப்போ பெண்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கே 1947 வருஷம் ஆச்சுன்னா அப்போ முழுமையான பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண் உரிமைகள் எல்லாம் நம்ம நாட்டுல இன்னும் உலகம் ஃபுல்லா எப்ப கிடைக்குங்கிறது, இன்னும் எத்தனை யுகம் ஆகுங்கிறது தெரியாது. நான் பேசிட்டு இருக்கிறது போல அந்த ஜெனட்டிக் சேஞ்ச் ஹேப்பன் ஆனா மட்டும்தான் முடியும். அது வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். நாம நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு. எந்த சுச்சுவேஷனை யாரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ற அளவுக்கு, சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ற அளவுக்கு நாம எப்படி நம்ம எக்யூப் பண்ணிக்கிறோம், அது நம்ம கையில தான் இருக்கு. வீட்டையோ ஃபேமிலியோ சமுதாயத்தையோ நாம குறை சொல்லி எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஒரு பாட்டு கூட சொல்லுவோம், சின்ன வயசுலேருந்து கேட்டது, அப்போ கேட்டது இன்னும் அதே நிலைமை தான் இருக்கு. பொல்லாதது உன் பூமிதான், போராட்டம் தான் வாழ்வடே, கொள்ளாமலே கொள்வாரடி குற்றங்கள் சொல்வாரடே, வராத துன்பம் வாழ்விலே வந்தாலும் நேரில் மோது, பெறாத வெற்றி இல்லையே இன்றே நீ வேத மோது. இதே போலதான் பெண்கள் இன்னும் போராடிக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வெற்றி அவங்க படைச்சிட்டு இருக்காங்க. உன்னுடைய மாஸ்டர் பீஸை நீ கிரியேட் பண்ண ஆரம்பி. இன்னொரு சாங் ஆரம்பிக்கும், முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே, வளைவில்லாமல் மலை கிடையாது, வழி இல்லாமல் மனம் கிடையாது, வருந்தாதேவா. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, பாட்டு, படிப்பு, இந்த விமன் எம்பவர்மெண்ட், இல்லை பெண் உரிமைகள் இதுக்காக பேசுறவங்க, இந்த லிரிக்ஸ் பாட்டா இருக்கட்டும், எல்லாமே இன்னும் மாறாம இப்படியே தான் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் மாறி வேற மாதிரி வருங்கிறது தெரியாது. ஒரு பக்கம் என்னன்னா, பசங்க இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நியூட்ரல் ஆயிட்டு வராங்க. திருச்சபைக்குள்ளேயே எத்தனையோ ப்ரீஸ் இருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோஸ் கூட எவ்வளவோ ப்ரீஸ் ரொம்ப எனக்கு ஃபேவரபிளா, எனக்கு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுத்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணதும் சரி, பப்ளிக்காக கமெண்ட் பண்ணதும் சரி, அந்த மாதிரி ரொம்ப ப்ராட் மைண்டடாக எத்தனையோ பேர் திருச்சபைக்குள்ளே இருக்காங்க. நாட்டிலையும் பசங்க எவ்வளவோ ரொம்ப ப்ராட் மைண்டடாக பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, பொண்ணுங்களே நாங்கள் மாறுறோம், அப்படியே புதுசாக உலகம் படைக்கிறோம் அப்படிங்கிற அந்த மாற்றம்ங்கிற பேரில், பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்ற பேர்ல வேற மாதிரி உலகம் போயிட்டு இருக்கு. அது அன்கன்ட்ரோலபிளா அப்படி ஒரு டிஸ்கஸ்டிங் அளவுக்கும் அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பேலன்ஸுங்கிறது உலகத்துல எப்ப வரும், அது பாசிபிளாங்கிறது தெரியல. உலகம் ஃபுல்லா எல்லா விதத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த பேலன்ஸ் கொண்டு வர்றது நாம ஒருத்தர் இண்டிவிஜுவலா நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம், நாம எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்மள நாம எப்படி மாத்திக்கிறோம், மற்றவங்களை நாம எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கறதுலதான் இந்த பேலன்ஸுங்கிறது வரும். அந்த அளவுக்கு ஒரு சிவிலைஸ் சொசைட்டியா, சிவிலைஸ்ட் ஹியூமன் பீயிங்கா, ஒரு சிவிலைஸ் சிட்டிசனா நாம எப்படி வாழ போறோம், இந்த உலகத்துல நாம எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலையும் தான் இருக்கு. ஒவ்வொரு மாற்றமும் சரி, புரட்சியும் சரி, எப்படிப்பட்ட சேஞ்சா இருந்தாலும் சரி, அது அன்புல தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நல்ல விஷயமே அது அதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸ், அந்த உந்து சக்திங்கிறது அன்பா இருக்கும்போது தான் அது ஒரு கம்ப்ளீட்டான, ரியலி ஃப்ரூட்ஃபுல்லான, எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக அமையும். அந்த ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் லவ்வா இருந்தாதான் நம்மளால தொடர்ந்து அதில் கான்ஸ்டன்டா நிலைச்சிருக்க முடியும். அந்த லவ்ங்கிறது இப்போ என்னோட அழைப்புன்னு கேட்டா, இப்போ நான் ஈஸியா அந்த டவுரி சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டா பேசுறது, இதெல்லாம் ஈஸி, நீங்க சிஸ்டர் ஆகிட்ட ஈஸியா பேச அப்படின்ட்டு நீங்க சொல்லுவீங்க. இந்த சிஸ்டர் ஆனது கூட ஈஸி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, எனக்கு தெரியாம எங்க வீட்டுல மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 12 வருஷம் ஆச்சு நான் அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி சிஸ்டர் ஆகிறதுக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு பையன் ஃபாதர் ஆகிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் ஒரு பொண்ணு சிஸ்டர் ஆகுறது. இந்த மாதிரி சொசைட்டில, ஃபேமிலியில இருக்க இந்த பேரியர்ஸை பிரேக் பண்ணி வர்றது போக, இண்டிவிஜுவலா செல்ஃப்ல இருந்து வர பேரியர்ஸ் ஒரு பொண்ணாக, ஏன்னா நம்ம ஏவாள் மம்மியும் சொன்னது போல, ஆசை பேராசைங்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் நஞ்சங்கிறது கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் விட்டு விட்டு வர்றதுக்கு ரொம்ப பெண்களுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு
ஒரு டஃப் சேலஞ்ச் அது. இதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள நான் வந்தேன். இந்த 12 வருஷம் போராட்டத்தை தாண்டி நான் வந்தேன்னா இது கண்டிப்பாக இறை அருள் மட்டும்தான். இது ஒரு மாதிரி போராட்டம் என்னுடையது. அது போலதான் திருமண வாழ்க்கையில் இருக்கிற பெண்களும் இந்த டவுரி சிஸ்டம் இல்லை ஹாரஸ்மெண்ட் அந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மாதிரியான போராட்டம் தான். அந்த வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையை பெட்டர் ஆக்கிக்க நாம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம், அதுல நம்ம எந்த அளவுக்கு ஸ்டாண்டா இருக்கோங்கிறது நமக்குள்ள இருக்க அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், அது வந்து சக்தி அன்பா இருந்தா மட்டும் அது கான்ஸ்டன்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் சிஸ்டர் என்னன்னா, ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் டு ப்ரே. ஸோ இந்த லவ்ங்கிற இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான். ஐ லவ் காட், ஐ லவ் பீப்புள். இதுக்குள்ள அதை சம்மப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னால வாழ முடியும்னா நீ எப்படினாலும் போராடி வாழு. அந்த ஒரு ப்ரொடக்டிவாக உன்னோட லைஃப் மாறும். அப்படின்னா ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பையனா இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்ல என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய அன்பு இந்த உலகத்தை, சமுதாயத்தை மாத்துறதாக நீங்க ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு புதுசான ஒரு புது யுகத்தை, புது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா நீங்க இருக்கிற அளவுக்கு எப்படி உங்களால உங்க வாழ்க்கையை எக்யூப் பண்ணிக்க முடியும், பர்சனலா எக்யூப் பண்ணிக்க முடியும், லைஃபை எப்படி மோல்ட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு லவ் உங்களுக்கு டிரைவிங் ஃபோர்ஸா இருந்து அந்த அன்பினால உந்தப்பட்டவங்களாக நாம எல்லாருமே இருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்போம். அந்த ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நீ திமிரு பிடிச்சவளா இரு, தப்பே இல்லை. நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நீ ஒரு பஜாரியா இரு, தப்பே இல்லை. நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நீ ஒரு பத்திரக்காளியா கூட இரு, தப்பே இல்லை. நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது உன்னுடைய டிசிஷன். இப்போ ஒரு விஷயத்த வந்து நீ மனசுக்குள்ள வச்சிருக்க, அந்த பதில் வந்து நீயா சொன்னதான் ஒருத்தருக்கு தெரியும். அந்த அது கேள்வியை ஒரு 50 பேர் கேட்டாலும் சரி, அதே கேள்வியை அந்த 50 பேர் 1000 விதத்துல உன்னை திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி, நீ அந்த பதிலை சொல்லணும், நீ முடிவு பண்ணா மட்டும்தான் உன்னோட பதில் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர, நீயா முடிவு பண்ணாம, நீ பெர்மிஷன் கொடுக்காம யாராலையும் உன்னை ஹர்ட் பண்ணவும் முடியாது. உனக்குள்ள இருக்க உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை, உன்னோட இன்னர் பொட்டன்ஷியலை யாராலையும் பிரேக் பண்ணவும் முடியாது. ஒரு பர்சனாக இந்த உலகத்துல நிறைய கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய பொக்கிஷம் அவகிட்ட நம்மளால எடுக்க முடியாத ஒரு ட்ரெஷர்னா கல்விதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு விதத்துல உண்மைதான். பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, பையனுக்கும் சரி, எல்லா குழந்தைக்கும், எல்லாருக்குமே, இல்லை மனிதர்கள் எல்லாருக்குமே கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இந்த உலகத்துல, இந்த காலகட்டத்துல நம்ம ஆரம்பத்துல பார்த்தது போல இந்த வரதட்சணை கொடுமை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கடன் பிரச்சனை, வேற என்ன, ஏமாற்றம், இல்லை அவமானம், ஹாரஸ்மெண்ட்னு இத்தனை மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணி வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வேண்டிய அந்த வில் பவர், செல்ஃப் டிட்டர்மினேஷனுங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நாம வளர்த்துக்கிட்டாதான் நம்மளால இந்த லைஃப்ல நல்லபடியாக வாழ முடியும். எப்பயுமே எந்த சூழ்நிலையிலையுமே சூசைடுங்கிறது ஒரு தீர்வாக அமையவே அமையாது. எல்லாத்துக்குமே தற்கொலை தான் தீர்வு அப்படின்னா உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எத்தனையோ ஆசிட் விக்டிம்ஸ் இருக்காங்க, ரேப் விக்டிம்ஸ் இருக்காங்க, அபியூஸ் சில்ட்ரன் இருக்காங்க, கைவிடப்பட்ட குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அபண்டனான பேரண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப மோசமான சிக்னஸோட கஷ்டப்படுறவங்க, படுக்கைய வருஷக்கணக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ குழந்தைங்க கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, எய்ட்ஸ் விக்டிம்ஸ் இருக்காங்க, எத்தனையோ மென்டலி ரிட்டார்ட் பீப்புள் ரீஹபிலேஷன் சென்டர்ஸ்ல இருக்காங்க, மறுவாழ்வு மையங்கள்ல ட்ரக் அடிக்டட் பீப்புள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்க பிரச்சனையிலிருந்து வர முடியல அப்படின்ட்டு தற்கொலை தான் தீர்வுன்ட்டு எல்லாரும் போயிட்டு இருந்தா, அப்ப வாழ்றவங்க எல்லாம் ஒரு குறிக்கோளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எட்டி பார்க்கணும். நம்மக்குள்ள நம்ம உலகம், நமக்கு தெரிஞ்சது, என்னுடைய வாழ்க்கை, எனக்கு வேண்டியது கிடைக்கலன்னு நம்ம இந்த செல்ஃப்னு தனக்குள்ள மட்டுமே இருக்கும்போது தான் நம்மளால அந்த மேற்கொள்ள முடியாம, அந்த சிச்சுவேஷன் ஓவர் கம் பண்ண முடியாம போகும். எப்போ நம்ம தாண்டி மற்றவங்களை பார்க்குறோமோ, இந்த உலகத்தை பார்க்குறோமோ, அப்பதான் தெரியும் மற்றதை விட நம்ம பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறது. முடியறப்பெல்லாம் இந்த ஆர்ஃபனேஜஸ் விசிட் பண்ண பாருங்க. இந்த கேன்சர் ஹோம்ஸ், எய்ட்ஸ் அஃபெக்டட் சில்ட்ரன், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், இல்லை இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க, அவங்களோட லைஃப்க்கு போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிள்ளை, 25 வயசு பிள்ளை, லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கா. 8 வருஷம் லவ் பண்ணி ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா. வெறும் 25 வயசு, 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த பையன் கல்யாணம் பண்ணி 6 வருஷத்துல குடிச்சு செத்துட்டானாமா. இப்ப அந்த பிள்ளை 25 வயசு பிள்ளை, அவ விடோவா இருக்கா, கணவர் இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிள்ளை, 8 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிள்ளை, கல்யாணம் பண்ணி 6 வருஷத்துல அந்த பையன் இறந்துட்டான். 2 பெண் குழந்தைங்களுக்காக வீடு வீடா போய் சமையல் வேலை செஞ்சு அந்த பிள்ளையை காப்பாத்துறான்.
எவ்வளவோ கஷ்டப்படுற பிள்ளைங்க, கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க வந்துட்டு அவங்க லைஃப்ல போராடி இவ்வளவுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கு, நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு, என் பிள்ளைங்களுக்காக வாழறேன், என் குடும்பத்துக்காக வாழறேன் அப்படின்ட்டு, இல்லை என் அம்மா அப்பாவை கொண்டு வரதுக்காக வாழறேன், ஏதாவது ஒரு விஷயத்த லவ்ங்கிறத வச்சுட்டு ஒரு வில் பவரோட டிட்டர்மினேஷனோட போராடி வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தான். நல்லா படிச்சு நல்ல வசதியான குடும்பத்துல இருக்க பிள்ளைங்க, கம்ஃபர்டபுளா கஷ்டமே இல்லாம வளர்ந்து வர பிள்ளைங்க தான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாம லோன்லினஸ்லயே வளர்ந்த பிள்ளைங்க, இந்த உலக அறிவு இல்லாம உலகத்தோட சரியா பழகாத பிள்ளைங்க, பொத்தி பொத்தி வளர்த்து வச்ச பிள்ளைங்க, நல்லா நிறைய படிச்சு மார்க் வாங்கி டாப்பர்ஸா இருந்த பிள்ளைங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு எந்த ஒரு விதிவிலக்குமே கிடையாது. எல்லா ஃபீல்ட்ஸில் இருக்கவங்களுமே வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு சூசைட் தான் அப்படின்ட்டு போகிறவங்க இருக்காங்க. இது நம்ம உண்மையாகவே நம்ம ஏழைங்க கிட்ட ரொம்ப கஷ்டப்படுற அடித்தட்டு மக்கள் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது. 100 நாள் வேலைக்கு போய் 4-5 குழந்தைங்க இல்லை 8 குழந்தைங்களை வச்சுட்டு 100 ரூபாய் சம்பளத்தில் இல்லை பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த குடும்பத்தை கொண்டு வர எத்தனையோ பெற்றோர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பேரண்ட்ஸோட அன்பே கிடைக்காம ஒதுக்கி வைக்கப்பட்ட குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த கோவிட் டைம்ல பேரண்ட்ஸை இழந்து தவிக்கிற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆதரவுன்ட்டு யாருமே இல்லை. 2 பேரண்ட்ஸுமே கோவிட் டைம்ல இறந்துட்டு நல்ல வசதியான பிள்ளைங்க இப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லாம திடீர்னு அனாதையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு நான் வாழ்ந்தா போதும், இந்த நோயை விட்டு நான் மீண்டு வந்தா போதும்னு வாழ ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை கிடைக்காம போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வர பிரச்சனைங்க தான். இறைவாத்தியம் நமக்கு அதுதான் சொல்லுது. நமக்கு வர சோதனைகள் எல்லாமே உலகத்தில் எல்லாருக்குமே வரது தான். எல்லாருமே அதை எதிர்கொண்டு தான் வந்திருக்காங்க, மேற்கொண்டு வந்திருக்காங்க. நாமளும் ஒரு நாள் அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். இந்த கான்ஃபிடென்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே மிஸ் ஆகுது. இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த எஜுகேஷன் கொடுக்கறது கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வேண்டிய அந்த வில் பவர், டிட்டர்மினேஷனுங்கிறது நாமளாவே வளர்த்துக்க வேண்டியது. அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குதுன்னா நாம போராடி ஃபைட் பண்ணி நாம அதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்றதுக்குன்னு சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. சர்ச்சஸ்ல யூஸ்வலி ஃப்ரீ கவுன்சிலிங்ஸ் நிறைய சர்ச்சஸ்ல இருக்குது. அது இப்போ யூஸ்வலி ஃபாதர் சிஸ்டர்ஸ் கவுன்சிலிங் வந்து ஃப்ரீயாக எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய சர்ச்சஸ் இருக்குது, ஃப்ரீ கவுன்சிலிங் சென்டர்ஸ். எங்க மாதிரி எத்தனையோ கவுன்சிலர், சைக்கோதெரபிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலர்ஸ்குள்ள கூட நிறைய சூசைட்ஸ் அண்ட் டெத்ஸ் இருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு என்னால் முடியல அப்படின்ற நேரத்தில் எப்பயுமே யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஆண்டவர் அனுப்பி கை தூக்கி விடுவார். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸை இழந்துடுறோம். பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த காலத்தில் பசங்களுக்கு கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அந்த பாண்டிங்கிறது அப்படியே கட் ஆகிடுது. இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம், ஃபேமிலி பாண்டிங்கும் முக்கியம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்கும் முக்கியம், பியர் பாண்டிங்னு சொல்லுவோம், அதுவும் முக்கியம், சோஷியல் பாண்டிங்கும் முக்கியம், நெய்பர்ஹுட்டோட. நமக்குன்ட்டு யாருமே இல்லை, தனியாக இருக்கும்போது நம்மளே நம்மளை லோன்லினஸ்குள்ளே வச்சுக்கும் போது நமக்குன்னு யாரும் இல்லாமல் தான் இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுறது நம்ம அது வளர்த்துக்கிட்டோம்னா தான் ஃபேமிலிலேயும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால மெயின்டைன் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்க முடியும். நான் தனியாக இருந்து லோன்லியாகவே இருப்பேன், லோன்லினஸ்லேயே இருந்து வளர்ந்துட்டு வரவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தனியான்ட்டு போயிட்டு இருக்கும்போது தன்னோட சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ யோசிக்க வழி தெரியாமல், ஒரு கைடன்ஸ் கிடைக்காம நம்ம வழி தவறி போகிறதுக்கு, ஹெல்ப்லெஸ்ஸாக யாரும் இல்லாமல் ஹோப்லெஸ்ஸாக நிற்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமைகிறதுக்கு நம்மளே வாய்ப்பை உருவாக்கிக்கிறோம். அதனால நம்ம நல்ல பாண்டிங்கை எப்பவுமே க்ரியேட் பண்ணிக்கணும், அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணணும். இல்லை யார்கிட்டையாவது யார் மூலமாவது ஒரு ஹெல்ப்பை சீக் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் நமக்கு யாரும் கிடைக்கலன்னா நான் கொடுக்குற ஒரு டிப்ஸாக இல்லை கைடன்ஸாக கூட இருக்கலாம். ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, இல்லை நம்ம சைடு வந்து நியாயம் இருக்குது, ஆனால் எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்கலங்கும் போது பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமை எப்படி வரும்னா ப்ரேயரில் தான் வரும். நம்ம லைஃப் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த காட் கனெக்ஷனுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அது நமக்கு புரியணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த காட் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ப்ரேயர் இருந்தாலே தானாகவே இந்த பேஷன்ஸுங்கிறது வந்துடும். இந்த மாதிரி நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, யாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக மாறுற வரைக்கும் அது நமக்கு வேண்டிய அந்த பொறுமையை நாம தான் வளர்த்துக்கணும். அதுக்கு ப்ரேயர் ரொம்பவே முக்கியம். இன்னொன்று, நம்ம பக்கம் தப்பு இருக்குது, நம்ம தான் கில்ட்டியாக இருக்கோம், என்னால தான் தப்பு அப்படிங்கும்போது நம்முடைய தப்பை ஏற்றுக்கிட்டு நம்ம கீழே இறங்கி வரும்போது ஆண்டவர் உயர்த்துவார். இறைவார்த்தையும் சொல்லுறது அதுதான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படிங்கிறது தான் இறைவார்த்தையும் சொல்லுது. He who humbles himself will be exalted. நம்ம மேலே தப்பு இருக்கு, நான் தான் கில்ட்டியாக இருக்காங்கும் போது நம்ம எந்த அளவுக்குனாலும் கீழே இறங்கி வரலாம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஸோ இந்த
சுச்சுவேஷன் மாறுற வரைக்கும் எப்பயுமே இந்த பேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பொறுமை நம்ம கிட்ட இருந்தாலே போதும், நம்ம லைஃப்ல இன்னும் போராடி அடுத்த கட்டத்துக்கு வரதுக்கான அந்த வில் பவர் அண்ட் டிட்டர்மினேஷன் உள்ள இருந்து தானாவே நமக்குள்ள கிடைச்சிரும். அந்த பெர்சிவியரன்ஸ் நமக்குள்ள வந்துடும். ஸோ லைஃப்ல நமக்கு எப்பயுமே வேண்டியது இந்த ப்ரேயர், பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவியரன்ஸ். ப்ரேயருங்கிற ஒன்று இருந்தால் தானாவே பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவியரன்ஸ் தன்னால வந்துடும். இதை வச்சு நம்மளால நம்முடைய லைஃப்பை லீட் பண்ண முடியும். எப்பயுமே எந்த சுச்சுவேஷன்லையுமே தற்கொலைங்கிறது ஒரு சரியான முடிவு கிடையாது, அது நியாயம்ங்கிறது கிடையாது. தன்னுடைய உயிரை எடுத்துக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. உங்க லைஃப் மாறும், அது கண்டிப்பாக அது நீங்கள் எடுக்கிற அடுத்த ஸ்டெப், அது எடுக்கிற முயற்சியில தான் இருக்கு. அதே போல நம்ம யாரையுமே யாருடைய இறந்தவங்களா இருக்கலாம், சூசைட் பண்ணிட்டவங்களா இருக்கலாம், அட்டம் பண்ணி பொழைச்சவங்களா இருக்கலாம், யாரையுமே ஜட்ஜ் பண்ற ரைட்டும் நம்ம யாருக்குமே கிடையாது. அவங்க என்ன சுச்சுவேஷன்ல என்ன ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி அதை கோத்ரூ பண்ணாங்கிறது அவங்களோட பெயின் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை ஜட்ஜ் பண்ற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. எப்படி பார்த்தாலும் தன்னுடைய உயிரை தானாவே எடுத்துக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. உயிரை கொடுக்கிறது ஆண்டவர், நம்முடைய உயிர் ஆண்டவருடைய பொறுப்பு, நம்மளை பராமரிக்கிற பொறுப்பும் ஆண்டவருக்கு இருக்கு. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு தொடர்ந்து நம்முடைய பயணத்தை நம்ம மேற்கொள்வோம். ப்ரேயர், பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவியரன்ஸ் இது இருந்தால் போதும். நம்மளால கண்டிப்பாக நம்முடைய வில் பவர் டிட்டர்மினேஷனை வச்சு நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால மூவ் ஆகிட்டே இருக்க முடியும். அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க என்ன இப்படி நடத்திட்டாங்க, அவங்க என்ன அடிச்சுட்டாங்க, என்ன அசிங்கமாக பேசிட்டாங்க, என்னை மதிக்கல, எனக்கு அன்பு கிடைக்கல, என் குடும்பம் எனக்கு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க, சமுதாயம் அநியாயம் பண்ணிடுச்சு, உலகம் அநியாயம் பண்ணிடுச்சுன்ட்டு மற்றவங்களை நம்ம வெளியே பிளேம் பண்ணிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம நமக்கே அநியாயம் பண்ணிக்கிற அந்த ஒரு பெரிய அநியாயம், பெரிய கொடுமை தான் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, தன்னுடைய உயிரை தானே எடுக்கிறதுக்கு துணியிறது. நம்மளை கொல்லுறதுக்கு தயாரா இருக்கோம்னா நாம எப்படி மற்றவங்களை பிளேம் பண்ண முடியும்? அன்பு, இந்த மாற்றம், எல்லா விஷயமுமே நம்ம கிட்ட ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு சேஞ்ச், ஒவ்வொரு ரெவல்யூஷனுமே ஒரு தனி மனிதன் கிட்ட ஆரம்பிச்சாதான் எல்லாமே இந்த உலகத்துல மாறும். அப்படிப்பட்ட ஒரு தனி மனித மாற்றம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வரணும். நமக்காக நாம வாழ ஆரம்பிப்போம். அப்பதான் நம்மளால மற்றவங்களுக்கு, இந்த உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு வாழ முடியும். இது ரொம்ப அழகான ஒரு அருமையான உலகம். எத்தனையோ அருமையான மக்கள் இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட் பீப்புள், ரொம்ப வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், லவ்லி சோல்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம பாசிட்டிவா ஆனா எல்லாமே நமக்கு பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவான விஷயம் எல்லாமே நம்மளை தேடி வரும். நமக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் தெரியும் நம்ம பாசிட்டிவா இருந்தா. அந்த பாசிட்டிவிட்டியை, அந்த செல்ஃப் லவ்வை நம்ம டெவலப் பண்ணிப்போம். நம்ம கிட்ட அன்பு இருந்தால் நம்ம எல்லாருமே வந்துட்டு லவ்வை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம கிட்ட பாசிட்டிவிட்டி இருந்தால் நம்ம பாசிட்டிவிட்டியை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். நம்மளை நாம மாற்றிக்க ஆரம்பிப்போம். இந்த மாற்றம், இந்த சேஞ்ச், இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஆரம்பிக்கட்டும். இந்த உலகம் மாறும். இந்த அழகான உலகத்தை ரசிக்கிறதுக்கு நாம வாழ்ந்தாதான் ரசிக்க முடியும். வாடுறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய உரிமை. உலகத்துல பிறக்கிற எல்லாருடைய உரிமையுமே அவங்க வாழணுங்கிறது, எல்லாருமே வாழறதுக்காக தான் பிறக்கிறோம். நம்முடைய உயிரை நாம எடுத்துக்கிறதுக்கான அதிகாரம், உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. அது நம்ம உயிரை கொடுத்தவர், படைத்தவர் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நம்மள ஆண்டவர் வச்சிருக்காரு, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது நமக்கு புரியுற வரைக்கும், இல்லை நிறைவேற வரைக்கும் கண்டிப்பா நாம பொறுமையா இருந்துதான் ஆகணும். இந்த உலகத்துல நாம என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம பார்க்க வேண்டியவங்க, சந்திக்க வேண்டியவங்க, பழக வேண்டியவங்க, நமக்காக காத்துட்டு இருக்கவங்க, நம்மளால ஏதாவது கொஞ்சம் மேல எந்திரிச்சு வர முடியுமா அப்படின்னு நம்ம கையை பார்த்துட்டு இருக்கவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்மளை விட நிறைய பேர் இருக்காங்க. நம்மளால இந்த உலகத்துல எப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், எப்படிப்பட்ட பாசிட்டிவ் பர்சனா நான் என்ன மாத்திக்க போறேங்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி, நம்ம தனி மனித மாற்றத்துக்காக நம்மளை ஒவ்வொருத்தரையுமே எக்யூப் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாற்றம், புரட்சிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இண்டிவிஜுவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. நன்றி.